ஆன் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓகே எதனா ஒன்று பண்ணுறேன், ஜிபிபி கூட பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. யூரோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்க. ஜிபிபி நான் ஒரு வாரம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அதான் எல்லா ஓகே பேர்லயும் ப்ரோ. ஒரு 3 எக்ஸாம்பிள் அந்த மாதிரி காமிச்சாலே உங்களுக்கு வந்துடும், ஒரு 10 எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே நம்ம ப்ரோ. நார்மலா 4 ஹவர்ஸ் தானே பார்ப்போம். ஆமாம் ப்ரோ. 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சுத்துது, எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா ஆமாம் ப்ரோ. சும்மா அனலைஸ் பண்றது சொல்லிடுவாங்க எப்படி பண்ணணும். இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு ஓகே. ஹைஸ் அண்ட் லோஸ் கூட தான் மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இது ஆமாம் ப்ரோ. ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ட்ரேடிங்க்கு அதான் ஃபர்ஸ்ட் வீக், ஜனவரி படியா செகண்ட் வீக். ரியல் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆனது ஓகே. வந்து ஜனவரி செகண்ட் வீக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், அதனால ட்ரேடிங்க்கு ஃபர்ஸ்ட் வீக்னு. அந்த ஓகே. ஓகே வீக்குக்கு ப்ரோ. அப்புறம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இவன் பதவி ஏத்தான் பாருங்க, அதுல இருந்து இப்படிதான் இருக்குது, ஏடா கூடமா இருக்கு. அதுக்குள்ளே காசான்னா தான் இருக்குது ப்ரோ. இறங்குச்சு. ஆமா, காசான்னா ம். இறங்குச்சு. திருப்பி டேரிஃப் இல்லைன்னா ம். ஏறிச்சு. திருப்பி டேரிஃப் இருக்குன்னா இறங்குச்சு. இப்படியே தான் ம். இருக்கு, வேற எதுவுமே ஆகல. சரிங்களா? அதனால நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது நிச்சயமா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் நான் ஃபியூ என்ட்ரிஸ் ஓகே. காமிக்கிறேன், பாருங்க. ஓகே ப்ரோ. இப்போ ரீசெண்டா இருக்கிறதுல காமிக்கிறேன் பாருங்க. நீங்க ஓவராலா மார்க் ம். பண்ணுங்க, ஓவராலா மார்க் பண்ணாதான் புரியும். ஓவராலா மார்க் பண்ணாமல நீங்க என்ட்ரி பார்க்கறது வேஸ்ட். ஓவராலானா ம். இங்க பாத்தீங்கன்னா இந்த எஃபிஜில் தான் மார்க்கெட் நின்று ரொம்ப நாளா. இது இருக்குங்களா குட்டி ஆமாம் ப்ரோ. எஃபிஜி, இதுதான் எனக்கு ம். இங்க தெரியுது, அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல. சரிங்களா? நெக்ஸ்ட் சம்திங் இங்க ஏதோ ஒரு எஃபிஜி இருக்கு, மேபி அது பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல பிபிஆ இருக்கலாம், அதை மார்க் பண்ணும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. திருப்பியும் இங்க ஒரு எஃபிஜி இருக்கா, ஆமாம் ப்ரோ. திருப்பி இங்கேயும் ஒரு எஃபிஜி இருக்கு பாருங்க. அது ரொம்ப மைன்யூட்டா ம். இருக்கும், தெரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. அப் டு நீங்க எது வரைக்கும் டார்கெட் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய பிரீமியம் செல் எஃபிஜி வரைக்கும் தான். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டே ஓவராலா செல்லு. ம். ஆமா, செல் ட்ரெண்டிங் நீங்க தான் வந்து இருக்குது. இந்த ஐய உடைச்சுதான் போவான்னு சொல்லிட்டுலாம் உங்களால சொல்ல முடியாது. போய் ஓகே. அங்க நிக்குதா, அதோட உங்க பைய க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல அங்க உடைச்சா வேணா நீங்க நெக்ஸ்ட் எடுக்கணுமே கண்டி. அது உடைக்குமா உடைக்காதான்னு புரியுது சொல்லிட்டு ப்ரோ. எல்லாம் இருக்கக்கூடாது, செல்லுக்கு தானே சப்போர்ட் ஆகுது. அப்ப அங்க போய் நீங்க ஆமாம் செல்லு ப்ரோ. தான் பார்க்கணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? புரியுது அங்க புரியுது இருந்து ப்ரோ. செல்லு தான் ஆனா அவன். இந்த இந்த வாரம் வந்து ஓகே. இருக்கிறதுலே ஒரு கேவலமான வாரம் ப்ரோ. ஜனவரி லாஸ்ட் வீக் அந்த 27ல ஆ. இருந்து 31 வரைக்கும் எதுவுமே ஆ. இருக்காது ப்ரோ, தெரியுதா? இதை புரியுது, நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே. அங்கேயும் எனக்கு ஓகே. என்ட்ரி வேணும் ப்ரோனா பார்க்கலாம், நான் வேணான்னு சொல்றேன். நான் மார்க் பண்ணிட்டு போறேன் பாரு, 4 ஹவர் ரெஃப்யூஜி. இங்க இருக்க ஓகே. ஒரு 4 ஹவர் ரெஃப்யூஜில தொட்டு இன்னொரு 4 ஹவர் ரெஃப்யூஜி, அதனால நான் ஓகே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாமே ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. சம்திங் ஓகே. ஒரு 2 என்ட்ரியாவது கிடைச்சிருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 2 கிடைச்சிருக்கும் வாரத்துக்கு. ஓகே. நான் உங்களுக்கு 4 ஹவர்ல மார்க் பண்றது எல்லாமே கிரீனா கொடுத்துட்றேன், அப்பதான் உங்களுக்கு அங்க உள்ள போனா அது 4 ஹவர்னு தெரியும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து ஒரு கேப் டவுன் ஆனானா, ம். கேப் ஆமாம் கேப் ப்ரோ. கேப் வந்து டவுன் ஆயிருக்கு. இது வந்து ஏன் ம். திடீர்னு பை போச்சுன்றது 100% உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் இங்க ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் நான் எடுத்தோடனே சொல்றேன். இல்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே. தெரியல ப்ரோ, ட்ரெண்ட் செல்லு, ஆனா மார்க்கெட் பைக்கு ம். தான் எனக்கு தருதுன்றத நீங்க டெக்னிக்கலா கண்டும் பிடிக்கலாம். ஃபண்டமெண்டலே தெரியாமலும் ஓகே. கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இப்ப இறங்கலாம் ப்ரோ, இவ்வளவு ம். தூரம் வீழ்ந்த மார்க்கெட்டு நம்ம இதெல்லாம் எடுக்கணும் தான் யோசிப்போம், ஈக்குவல் லோஸ்லாம். ஆமாம் ஆனா ப்ரோ. அதை எடுக்கணும்னா உங்களுக்கு அவன் செல் பண்றது சப்போர்ட் பண்ணணும்ல. புரியுது புரியுது. மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான், ஆனா செல் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், கம்முன்னு இருக்கணும். இல்ல ஆப்போசிட் ஓகே. பை தான் போதும், அந்த பையாவது எடுக்கணும். எடுக்க தரலாம் கம்முன்னு ஓகே. இருந்துடணும். நான் செல்லு தான் எடுப்பேன் பை, ஓகே. அதாவது செல் மார்க்கெட்டு, ஆனா எனக்கு செல்லுக்கே சப்போர்ட் ஆகணும், செல்லு தான் எடுப்பேன், நீங்க மாட்டிப்பீங்க. எதுக்காக சொல்றேன்னா, இங்க புரியுது புரியுது. விழுந்தான், விழுந்துட்டு ம். இந்த இடம் பாருங்க கரெக்டா எங்க, இங்க வந்து இந்த ஓபி நிக்குது, இந்த ஓபி பிளஸ் இந்த எஃபிஜி தெரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஓபி பாடிக்கே வந்துட்டான் அவன், விக்கூட்ல இருந்து பாடிக்கே வந்துட்டான். நான் மார்க் பண்றேன், ஓகே. எனக்கு சுத்தமா எங்க செல் கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. நான் உங்களுக்கு 15 மினிட்ல போய் ப்ரூஃப் பண்றேன். சரிங்களா? ஓகே. எப்படி பார்க்கணும்னு ம். சொல்லிட்டு இங்க இருந்து ப்ரோ போகும்போது கம்மி பட்சம் டார்கெட் நான் சொல்றேன் பாருங்க. சும்மா ம். இந்த ஐஸ், இந்த ஐயும் ஓகே. இந்த ஐயும் ரிலேட்டிவா இருக்குல்ல, அவ்வளவுதான் வைக்க முடியும். நான் ம். எத்தனை ஆமாம். இதை வைக்க முடியாது, ஏன்னா செல் அது. ஓகேங்களா? சும்மா இது ஓகே. ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் வியூ ப்ரோ. அதுக்கப்புறம் ஏத்தி ஓகே. மேல அடிச்சிட்டான், அது வேற விஷயம். இதை எடுத்தான், எடுத்தும் அவன் ம். இருந்த இடம் ஸ்டில் இன்னும் இன்னைக்கும் கூட வந்து 4 ஹவர் ரெஃப்யூஜி அது தான்ல. சரிங்களா? அங்க இருந்து புரியுது. ஆமாம் அகைன் ப்ரோ. உங்களுக்கு செல் கொடுக்குறான் ப்ரோ. செல்லு கொடுத்துட்டு ஓகே.
தெளிவா என்ன பண்ணா, இந்த ஐய உடைச்சு இங்க ஒரு ஐ வச்சானா, ஆமாம் ப்ரோ. அப்புறம் இந்த லோவையும் உடைச்சான், இந்த லோவையும் உடைச்சான், எம்எஸ்எஸ் கொடுத்தான் சூப்பரா. ஓகே. அதுக்கப்புறம் பிரீமியம் போயிட்டு இங்க இருக்கிற எஃபிஜியும் டேப் ஆச்சு. டேப் ஆமாம் ஆயிட்டு ப்ரோ. அங்க இருந்து இறங்குச்சு. என்ன நினைச்சீங்க? அப்படியே இறங்கி வரதான்னு நினைச்சீங்க? ஆமாம் ப்ரோ. அழகா வரலாம், ஏன்னா ஃபுல்லா ட்ரெண்ட் லைன். ஆனா அதை பாருங்க, ட்ரம்ப் பண்ண வேலை திருப்பி வருது. என்ன பண்றது? ஓ! மார்க்கெட் எப்படி நம்ம ஒரு ஆமா, இப்போ ஆக்சுவலா இங்க வந்து செல் அடிக்கிறோம்னா, நான் இங்க இருக்கிற பை எஃபிஜினை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா ஓகே. ஓவராலா ட்ரெண்ட் செல்லு, நான் எது பை கண்டுக்கணும். ஆ. இப்ப இவனுக்கு பண்ற வேலையினால ஏடா உடமா இங்க இருந்து திருப்பி பை வேற ஆகுது. நீங்களே பாருங்க. ம். ஆக்சுவலா ஆமாம் அதெல்லாம் நாங்க ப்ரோ. பார்க்கவே மாட்டோம் அந்த பைலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் டவுட் வரும், மார்க்கெட் வந்து செல் ஆக போகுதுன்னு தெரியும், ஆனா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பை எஃபிஜினா நான் கண்டுக்கணுமா கண்டுக்கூடாதான்னு கேட்பாங்க. ம். ஆனா நம்மலாம் மதிக்கவே செல் தானே கூடாது. பார்க்கணும் ப்ரோ. செல் தானே புரியுது. பார்க்கணும். ஆனா இங்க என்ன ஆகுது பாத்தீங்களா? என்ன பண்றது? ஆனா பைல ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சுட்டு இங்க போறாங்க. செல் அடிச்சான், இங்க இருந்து அப்படியே செல் ஆகும்னு எதிர்பார்த்தேன், ஆகல. ம். திருப்பி இவ்வளவு தூரம் போனா அப்படியே வருவான்னு பார்த்தேன், வரல. திருப்பி அவங்க போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டானா. அப்போ மார்க்கெட் வந்து ம். பைக்கும் செல்லுக்கும் மாட்டினது. ஆனா இப்போ ஓரளவு பை செல் நிக்கிறான். யாருக்கு தெரியும்? புரியுது. இப்ப திருப்பி இப்படி போயிட்டு இப்படி கூட வருவான். அந்த ஐய உடைச்சா தான் புரியுதுங்களா? நமக்கு தெரியும். ஐய உடைக்கலன்னா அது முடிஞ்சுது. இதுதான் நான் என்ன சொன்னேன், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் தெரியணும். அப்படி ஓகே. ஃபண்டமெண்டல் தெரியலனா கூட அந்த நேரத்தில் டெக்னிக்கல் என்ன நடக்குதுன்னு எம்எஸ்எஸ் படி கரெக்டா புரியணும். ஓவரால் புரியுது, செல்லு புரியுது. தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பை ஆவர் என்ன பண்றது? மேபி இப்போ ட்ரெண்ட் திரும்புற நேரமா கூட இருக்கலாம். அதை நாம புரியுது, தான் ஃபாலோ புரியுது. பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டானா, ம். இப்போ லேட்டஸ்டா பாருங்க, இங்க இருந்து இப்படி போச்சு. ம். இதோ இங்கேயும் இங்க இருந்து இங்க இறங்கி வந்து போட்டுறேன். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. இப்படிதான் நீங்க போடணும் ஒரு சார்ட் எடுத்தா. 1 ஓகே. 2 3 4, இது 5 6 7 8 9 10 11 11 மார்க்கிங்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப 11 என்ட்ரியாவது உங்களுக்கு கிடைக்கும்ல. ஆமாம் ப்ரோ. நான் சொல்றது எல்லாமே 4 ஹவர்லயே. நான் இன்னும் 1 ஹவர் பார்க்கல. இங்க 4 ஹவர்லயும் இங்க ஒரு வாரம் நின்று இருக்குது. இதை நான் சேர்க்கவே இல்லை. இங்கேயும் 4 ஹவர்லயே ஒரு வாரம் நின்று இருக்கு. நான் அதெல்லாம் சேர்க்கல. ஜஸ்ட் எத்தனை 4 ஹவர் தொட்டுது? 11 வாட்டி தொட்டுருக்கு. 11 என்ட்ரிஸ் நீங்க போடலாம் தாராளமா. சரிங்களா? எப்போதுல இருந்துன்னா ஒரு Jan 14 டு இப்போ Feb 14, Feb 13. ஓகே. 1 மந்த்ல உங்களுக்கு 11 என்ட்ரிஸ்ன்றது தாராளமா போதும். ஓகே. நான் சொல்றது HDF. சரிங்களா? இங்க வந்து இப்போ 1 ஹவர் வாங்க. ஒன் ஹவர்ல இங்க ஃபுல்லா கன்சல்டேஷன்ல இருக்கா? ஆமாம் ப்ரோ. இங்க நீங்க வந்து ட்ரேட் எடுத்து பயங்கரமான கஷ்டமான விஷயம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இங்க தொடும்போது பை பார்க்கலாம், அவ்வளவுதான். 15 மினிட்ல ஓகே. ஒரு வாட்டியை தொடும்போது புரியுது. நீங்க 15 மினிட்ல பை பார்க்கலாம். ஆனான்னு சொல்ல. ஓகே. அகைன் நீங்க வந்து உடைச்சி இந்த ஐ உடச்சு ஹையரை வச்சானா உள்ள ஆமாம் ப்ரோ. வரான். உள்ள வரும்போது இது 4 ஹவர். அதனால தான் நீங்க கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கீங்க. புரியுது. ஓகே, நான் இங்கே கில் ஜோன்ல வந்து உங்களுக்கு என்ன பை இருக்கான்னு பார்க்கணும். 1 ஹவர்ல எதுவும் புதுசா பிடிஆர் இல்லைன்னு சொல்ல வரேன். சரிங்களா? புரியுது. அகைன் நீங்க வந்து போயிருக்கான். இது ஐஆர்ஐ, இது 4 ஹவர் ரெஃப்யூஜி. ஆனா இன்னும் உள்ள வந்திருக்கு. இங்க மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிரேக்கர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இந்த மாதிரி எதனா 1 ஹவர்ல எதனா ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்து பாக்குறது. ஓகே. அகைன் வெளியே போறான். இது 4 ஹவர் ரெஃப்யூஜி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இங்க எதுவும் கிடைக்கல. இப்ப பாருங்க, இப்ப இங்க இதை விட்டுட்டீங்க, இதை விட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். 3:30 மணி ஓகே. காலையில. ஓகேங்களா? இந்தியாவில் அது காலைல 3:30 மணி. உங்க டைம் நான் மாத்தல, அதை மாத்திடுறேன். இப்போ இந்த ரெஃப்யூஜில ஓகே. போடலாமே. 1 ஹவர் எல்லாமே பாக்ஸ் போட்டாலும் லைன் போட்டாலும் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துட்றேன். ஓகே ப்ரோ. இந்த டைம் நீங்க எடுக்கலாம். நைட் 12 மணி உங்களுக்கு. பட் அது என்ட்ரி தான். லண்டன். இந்தியா வந்தா போடுவீங்கல்ல. இந்தியால போடும். அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. அதை பாருங்க, நீங்க 12 மணி விட்டுட்டா கூட 5ன்றது ஓகே தான். நான் உங்களை 6 மணிக்கு மார்க்கெட் தரக்கு சொன்னேன். அது 6 மணிக்கு இங்கதான் நிக்குது. அங்க வந்து நீங்க எத்தனை வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸ்டில் எது வரைக்கும் அதுதான் கோடு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஐ வரைக்கும். புரியுது. ஓகேங்களா? ஏன் அந்த ஐ அதுதான் 4 ஹவர் எஃப்இஜி. 1 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு, 4 ஹவர்ல எஃப்இஜியா இருக்கு. அது வரைக்கும் தான் எய்ம் பண்ணணும். சரிங்களா? கிரீன் கலர் கொடுத்துறேன். இங்கதான் கடைசியா பார்த்தோம் ப்ரோ.
ஓகே. இந்த எஃபிஜில இருந்து மேல போனானா, ஆனா அது தொடல. திருப்பி கீழே வந்தான். லாஸ்ட் ட்ரை, ரிஸ்கி ட்ரை தான். இந்த எஃபிஜி இருக்குது, ஓபி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. மார்க் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இங்க இருந்து போய் செல்லு தொட்டான். இதுக்கு மேல நீங்க செல் பண்றது தப்பு. புரியுதுங்களா? இதுக்கு சாரி, இதுக்கு மேல பை பண்றது தப்பு. செல் தான் பண்ணணும். 4 ஒரு எஃபிஜி தொட்டோன்னு செல் தான் பண்ணணும். உடைச்சிட்டான்ல, அந்த உடைச்சிட்டு மேல போயிட்டான். அவ்வளவுதான். செல்ல தொட்டாச்சா? இப்ப நீங்க எம்எஸ்எஸ் பாக்குறீங்கன்னா நீங்க யோசிங்க கொஞ்சமாவது. இது லோ, இது ஐ. இந்த ஐ எடுத்து ஐ இதுதான். எனக்கு இங்க வந்து அப்புறம் நான் இப்படி போயிட்டு அப்புறம் தொட்டு இறங்கறதுலாம் அவ்வளவுதான், நடக்காத காரியம். ஓகே. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், எல்லாருன்னா சிம்பிளா ஒண்ணு தெரியும் நம்மளுக்கு. நல்லா இப்படி போயிடுச்சா, கன்ஃபார்மா ஏ டைம் தான் தொட்டான்னு தெரியுமா? அப்ப ஜஸ்ட் ஒரு ரீட்ரெஸ் லைட்டா எதனா யூஎஃப்ஐடி எஃப்இஜி அந்த மாதிரி தொட்டு தொட்டு இறங்கிடுவோம். ஓகே, புரியுது. அவ்வளவுதான். அதுதான் பார்க்கணும். அப்படி நீங்க பாக்குறன்ற பட்சத்துல ஓபியே இருக்குது உங்களுக்கு. எஃப்இஜி இல்ல, ஓபியே இருக்குது. ஆமா ப்ரோ. புரியுதுங்களா? எம்எஸ்எஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே தான் எடுத்து ஆகணும். ஓகே. சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை உடைச்சானா, இது 4 ஹவர் எஃப்இஜி ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லா 4 ஹவர் பிளஸ் இது 1 ஹவர் எஃப்இஜியா இருக்குது. ஒரு வாட்டியும் நீங்க என்ட்ரி பார்த்துனே இருக்கணும், வேற வழி கிடையாது. எஃப்இஜி இருக்குது, அது ஐஓபி இருக்குல்ல இல்ல? ஆமா, எல்லாமே இருக்குங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, நார்மலா இங்க இருந்து ஃபுல்லா ஃபால் ஆச்சா, ஃபால் ஆயிட்டு தொட்டது 4 ஹவர் எஃப்இஜி ஆச்சு. 1 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு, தெரியுதுங்களா? அங்க இருந்து அவன் மேல போறது எனக்கு 1 ஹவர்ல சத்தியமா என்ன பண்ணானே தெரியல. 15 மினிட்ல பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது இங்க ஜஸ்ட் போற போக்குல ஒரு எஃப்இஜி விட்டு போயிருக்கான். அதுனா எதுன்னு போயிட்டு 15 மினிட்ல பார்த்து கண்டுபிடிச்சிரும். சரிங்களா? போறவனுக்கு இதுதான், இந்த ஹை தான் எனக்கு டார்கெட். ஏன்னா இங்க ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளவுதான். ஈக்குவலைஸ் தூக்கணும்ல. ஆனா ஈக்குவல் லோஸ் தூக்கிட்டான், அப்ப ஈக்குவலைஸ் தூக்கணும்ல. அதுக்கு அடுத்தது இதை பாருங்க, இங்க ஒரு ஐஓ எஃப்இடி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நார்மல் எஃப்இஜி ஆயிடுச்சு. அகைன் இங்க இருந்து மேல போகுது. அவ்வளவுதான், தூக்கியாச்சு. நம்ம டார்கெட் தூக்கியாச்சு. மறுநாள் பாருங்கன்னா திரும்ப அங்கேயே நிக்கிறான் பாத்தீங்களா? அங்க இருந்தே கிளம்புறான். ஏன் இப்படி மட்டும் பண்ணிட்டு அதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ப்ரோ. அவன் போயிட்டு திருப்பி வெனஸ்டே இது காசான்னு முடிஞ்சு போச்சு செல்லு. இந்த செல்லுனா எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னா பிடிக்கவே முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த செல்ஸ்லாம். சரிங்களா? நைட்டோட நைட் ஆன செல்லு. நீங்களே பாருங்க, நீங்களே வந்து 10 மணி மேல ட்ரேட் பண்ணக்கூடாது. பாருங்க 10 இங்க இருக்கு ப்ரோ. உங்களுக்கு 10 மணி வரையும் எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? எப்போ இது ஆரம்பிச்சதுன்னு பாருங்க, 7 மணிக்கு ஆரம்பிச்சது. 7 மணிக்கு உங்களுக்கு ஏசியன் மார்க்கெட். அங்க வந்து இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், தேர்ஸ்டே வந்து மேல போறான். ஏன் மேல போறான், எதுக்கு மேல போறான்? சரி மேல போறான், அப்ப எதுதான் போறான்னு பார்த்தா ஓகே ஓரளவுக்கு எம்எஸ்எஸ் இருக்குது. எப்படின்னு பாருங்களேன். இங்க வந்து போனா திருப்பி இங்க நின்னா 4 ஹவர் எஃப்இஜி தொட்டான். அங்க இருந்து இந்த லோ உடையிட்டு பதிலா இதையும் வச்சு இதையும் வச்சிட்டான் ஒரேடியா. ஓகேங்களா? ஆனா எம்எஸ்எஸ் எதுனா இந்த லோ தான் எம்எஸ்எஸ். அப்ப பிரீமியம் போயிருக்கானா, இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி. இந்த லைன் வந்து 4 ஹவர் எஃப்இஜி. அப்போ உங்களுக்கு வேற கம்ம ஃபுல்லா என்ன பார்க்கணும், பை பார்க்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு புதன்கிழமை நடந்தது இதெல்லாம். இது வந்து வேற கம்மி தானே. ஓகே. அடுத்தது நீங்க அதான் உங்களுக்கு 2 நாள் வருது இல்ல, அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து செல்லு நம்மளால பிடிக்க முடியல, ஏன்னா அது வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோன் நடந்தது. அதுக்கு அடுத்தது இங்க எம்எஸ்எஸ் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கினீங்க. அப்போ அந்த எம்எஸ்எஸ் ஓட பிரீமியமுக்கு போனோம்ல, மார்க்கெட் பிரீமியம் போற வரையில இதான் 4 ஹவர் எஃப்இஜி. சரிங்களா? ஃபிப் போட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அங்க இருந்து அடிக்கிறான். எப்படி உங்களுக்கு பார்ட் பை பார்ட் அனலைஸ் பண்ண புரியுதுங்களா? பாருங்க. ஓகே. இப்போ இங்க வந்து தொட்டுட்டு ஃப்ரைடே அடிச்சுட்டு மண்டேவும் இறங்குச்சு. இறங்கிட்டு திருப்பியும் வந்து இந்த எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. புரியுது ப்ரோ. 4 ஹவர்லயும் அந்த எஃப்இஜி தான். அங்க இருந்து போயினே இருந்தான் ப்ரோ மேல. நேத்து நியூஸுக்கு திருப்பி அடிச்சான் ப்ரோ கீழே. திருப்பி எஃப்இஜி இங்க 1 ஹவர் இங்க ஒரு 1 ஹவர் எஃப்இஜி. புரியுது. 1 ஹவர் பிளஸ் 4 ஹவர் ரெண்டுமே ஒண்ணா இருக்காங்க. ஓகேங்களா? திருப்பி இங்க இருந்து போறான். இப்போ ஆல்மோஸ்ட் பை மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இங்க இருந்தும் பை தான், செல் அடிச்சும் பை தான், பை மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு பாக்க. இப்போ இவ்வளவு கன்ஃபர்மேஷன்ஸ் பாத்துட்டாங்களா? இப்போ இதான் ப்ரோ நீங்க ட்ரேட் பண்ணணும்.
இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வரேன் 15 மினிட்ஸ். ஆமா இப்போ 4 ஹவர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை 15 மினிட் பொறுமையா போலாம். ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு செஷன் போயிடுவேன் இன்னைக்கு நான் எடுத்தேன்னா. ஓ. டைம் ஆகும் கன்ஃபார்மா நீ வேணா பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் எடுத்துட்டு அப்புறம் நீங்க எடுக்கலாம்னு சொன்னேன். ஒரு ம். செஷன் அசால்ட்டா போயிடும். நான் ஒரு 10 என்ட்ரி காமிக்கிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் ஆயிடும் bro. ம். ம். இப்படி எடுத்துட்டுங்களா? நான் அடுத்த மாதம் என்ட்ரி நான் பண்ணி காட்டலாம்ல ப்ரோ? உங்களுக்கு என்ன நீங்க ப்ரோ? ஃபுல்லா பண்ணி காட்டுங்க. இத ஃபுல்லா ம் பண்ணி காட்டுங்க நீங்க என்ட்ரி. தாராளமா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அப்படியே ஃபுல்லா ஆரம்பிச்சிடறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமா இதுதான் bro முக்கியமே. இந்த என்ட்ரி போட்டேன்னா இது காட்டு ப்ரோ. green line 4 hour PDRA. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஓவரால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் சரிங்களா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க இருந்து இப்போ இந்த சினாரியோ படி நமக்கு என்னன்னா மார்க்கெட் மேல போகும். ம். டார்கெட் ஈக்குவல் டு பிரீமியம் எஃப்இஜி. ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே. இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி ம். 4F மேல முடிஞ்சது சரிங்களா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் தொட்டது இங்கே தான் 14ஆம் தேதி. 14ஆம் தேதியிலேருந்து ஓகே. 27ஆம் தேதி அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் பை மட்டும் பார்த்தா போதும். அது போகிற வழியில் உங்களுக்கு அகைன் ஒரு எஃப்இஜி அகைன் ஒரு எஃப்இஜி 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 எஃப்இஜியாக போதா? இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. ஆமாம் ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே பை ப்ரோ. ஆர்டர்ஸ் தான். அந்த பை ஆர்டருக்கான ஃப்ளோ என்னன்னா பைக்கான கிரைட்டீரியா மார்க்கெட் தொட்டு போகணும், அவ்வளோதான். ம். ஓகே, ஓகே. கிளியருங்களா? ஓகே இங்கேருந்து ப்ரோ. டைரக்டா நம்ம டேட் வர வேண்டியது 14th ஜூன். சாரி 14th ஜான். ம். 1 ஹவர் நம்ம பார்த்துட்டோம். 1 ஹவர் பாட்டு 15 மினிட்ஸ் ம் வேணும். ஏன்னா சும்மா ஒரு வாட்டி வைக்கலாம், அவ்வளோதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக வேணா வைக்கலாம். ஓகே. இங்கேருந்து போகும்போது எது ப்ரோ என் டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி டார்கெட் எனக்கு வந்து இந்த ஈக்குவலைஸ் தான். ஓகே. இன்ட்ராடே டார்கெட் சும்மா இந்த ஐஸ் இந்த மாதிரி சும்மா குட்டி குட்டி டார்கெட்ஸ் இதெல்லாம். புரியுது ப்ரோ. இதெல்லாம் பிளாக் லைன்ல கொடுத்துரும் ப்ரோ. 1 ஹவர் ஓகே ப்ரோ. இல்லைங்களா? ஓகே ப்ரோ. இதோ இருக்கு உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க. புரியுது. எல்லாம் இருங்க ஒரே நிமிஷம், நான் இண்டிகேட்டர் வேணா ஆட் பண்ணிடுறேன், உங்களுக்கு மேலே கீழே கரெக்டாக வந்துடும். ஒரே நிமிஷம், நான் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணும். இது வந்தது பாருங்க ப்ரோ. புரியுது ப்ரோ. பிபிபி யூஎஸ்டி 1 ஹவர். இன்கேஸ் இந்த லைன் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேண்டில் இருக்கும்போது தெரியாது, ஓகே. அதனால சொல்றேன். புரியுது. ஏஷியன் மார்க்கெட்டும் வேணா கூட ஆட் பண்ணிடுறேன். ஏஷியன் மார்க்கெட்டுக்கு இண்டிகேட்டர் இருக்கு. ஓகே. அது உங்களுக்கு ஏஷியன் செஷன் மட்டும் எப்போ கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அது 15 மினிட்ல போனால் மட்டும் தான் தெரியும், வேற எந்த டைம்லையும் தெரியாது. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்துடலாம். இங்கே வந்து டேரெக்டாக 15 போயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. கில் ஜோன் ஒன்லி ட்ரேட் பண்ண வேண்டியது, வேற எங்கேயும் பண்ணக்கூடாது. ஓகே ப்ரோ. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை எங்கே எதனா இருக்கா அப்படின்னு சும்மா பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சா போதும். நான் டிஸ்பிளே இது டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஹைல இருந்து சாரி இந்த லோ டு ஹை போட்டீங்கன்னா 50% கீழே தான் என்ட்ரி பார்க்க இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ டியூஸ்டே உங்களுக்கு 12 மணிக்கு நீங்க உள்ள போகணும். 12 மணின்றது இங்க இருக்குது சரிங்களா? இப்போ உங்க எய்ம் என்னன்னா பை தான்.
அந்த ஓகே. பைக்கு மார்க்கெட் செல் ஆகி தான் வரணும். ம். கரெக்டா? அந்த செல்ல பிடிக்க ஆ. முடிஞ்சா பிடிக்கலாம், நான் வேணான்னு சொல்லல. ஆனா உஷாரா ம். பிடிக்கணும். இன்கேஸ் அடி வாங்கினா அடி ஓ. வாங்கிடுவோம். சரிங்களா? ஓ. சரி, இப்போ ம். இங்க பாக்குறீங்க, இது ஃபுல்லா ஏசியன் மார்க்கெட். ஓகே. ஏசியன் மார்க்கெட்னாலே கன்சல்டேஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கலர் வந்து ஏசியன் இதுல ப்ரோ. நீங்க ஆமா 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 செட்டிங் ஆமா, போட்டது. அது ஆமா செட்டிங்ஸ் போட்டுருவேன். 5 வந்து உங்களுக்கு 5 மணில இருந்து ம். 11 வரையும் இருக்கும். ஓகே. ஏசியன் ஈவினிங் மார்க்கெட். 5ல இருந்து காலைல நைட் 11 வரையும் இருக்கும். ஈவினிங் 5 டு நைட்டு 11. அது ஓகே முடிஞ்சு ப்ரோ. 1 ஹவர் கழிச்சு 12 மணிக்கு தான் உங்களுக்கு லண்டன் ஆரம்பிக்கும். ஸோ இதை போட்டுக்கோங்க, ஈஸியா ஓகே. இருக்கும். ஓகே நம்ம ப்ரோ. சும்மா யோசிச்சுக்க தேவையில்ல. சரிங்களா? ம். ம். இப்போ இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏசியன் மார்க்கெட் கன்சல்டேஷன்ல தானே இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ இந்த லெஃப்ட் சைடுல நீங்க பாருங்க, இப்போதைக்கு இதான் ஐ, கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க ம். ஃபுல்லா ம். உங்களுக்கு பெரிய செல்லு. அந்த ம். பெரிய செல்லுக்கு மார்க்கெட் உள்ள போயிட்டு திருப்பி கீழே விழுந்துக்குது ஃபுல்லா. ஸோ ஆமா அவன் ப்ரோ. இப்போதைக்கு எனக்கு இப்போதைக்கு நிக்கிறது இவன் வந்து ஒரு செல் பீரியட் நிக்கிறான். ஓகே. இந்த மாதிரி டாட்டடா டேஷ்டா கொடுத்தா அது டிபி. ஓகேங்களா? ம். ஓகே ப்ரோ. இது ஓபி ப்ரோ. இது ஓபி. இப்போ ஓகே. ஓகே. அந்த ஓபில தான் மார்க்கெட் வந்து 12 மணிக்கு நான் பாக்குறேன், கரெக்டா 1:15 போய் ட்ரிகர் ஆகுது. ஓகே ப்ரோ. சரி, அங்க இருந்து எனக்கு கன்ஃபார்மா இந்த லோ எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும். சம்திங் எனக்கு இங்க ம். வரணும், அவ்வளவுதான். ஓகேவா? சின்ன என்ட்ரி, இதெல்லாம் ரொம்ப சின்ன என்ட்ரி, ரிஸ்கியான என்ட்ரி தான். பட் உங்களுக்கு புரிய ஓகே ப்ரோ. வைக்கிறேன். சரி, இங்க போய் ம். தொட்டுச்சுங்களா, ம். எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். நீங்க வந்து இங்க 15 மினிட்ல பாக்குறது 5 மினிட்ல போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே. 5 மினிட் வருமானு தெரியல, நான் பாக்குறேன். வரலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் தருவானுங்க 5 மினிட். அவ்வளவுதான். ஜானு 19 வரைக்கும் தான் 5 மினிட் இருக்கு. அந்த இது இல்லை ப்ரோ. சரி, அப்போ 15 ஓகே. மினிட்ல என்ட்ரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சிம்பிள் ப்ரோ. இங்க உங்களுக்கு பிரேக் ம். ஆயிருக்கா? ம். ஆமா அடுத்து ப்ரோ. தொட்டிருக்குது பிரேக்கர். ஓகே. இங்க இன்னும் ஒரு ஃபால். இந்த ஃபாலை பிடிக்கிறதுனா பிடிக்கலாம். பட் நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இது பிடிக்க தேவைன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் தேவைன்னு ரெக்கமெண்ட் புரியுது. பண்ணுவோம்னா, நம்ம பார்க்க வேண்டியது பை, நம்ம எடுக்க வேண்டியது செல்லு கிடையாது. உங்களுக்கு ம். ஜஸ்ட் ஆமா நாங்க ப்ரோ. புரிய வச்சேன். ஓகேங்களா? அது என்ட்ரியா எடுக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ ஓகே. நீங்க நெக்ஸ்ட் 6 மணிக்கு உள்ள வருவீங்க ப்ரோ. 6 மணிக்கு சாப்பிட்டு தராங்க. 6 மணிக்கு இங்க இருக்கா? இது 4 ஹவர் ஆமா ப்ரோ. எஃபிஜி. அப்ப தாராளமா தைரியமா இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. 4 ஹவர் எஃபிஜி தாராளமா தைரியமா இருங்க. 6:30 மணிக்கு ஏதோ சம்திங் நியூஸ் இருந்திருக்கு ப்ரோ. நியூஸ் கண்டிப்பா தான் ஓகே. பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். நியூஸ் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணுவான். இந்த மாதிரிலாம் ஓகே. பண்றது ஓகே. அவன் புரியுது. ஒருத்தன் தான், அவனாலதான் இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 4 ஹவர் எஃபிஜில இருக்கீங்க. நீங்க டிஸ்கவுண்ட் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லோ டு ஐஃபிபோ போடுங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் பக்கா ஓகே. சூப்பரா இருக்கு. எனக்கு இப்போ எம்எஸ்எஸ் ஓகே. பிளஸ் பிடிஆர் கிடைச்சா நான் என்ட்ரி எடுத்துருவேன். கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. ம். எம்எஸ்எஸ் வந்து 2 விதமா கிடைக்கும். ஒன்னு இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், நல்லா அழகா வந்து போகும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஐஓஎஃப்டி தொட்டு போயிடும். போயினே இருக்கிற வழியில ஒரு ஐஓஎஃப்டி எதனா தொட்டுட்டு கிளம்பி போயிடும். ஆனா புரியுது ப்ரோ. கம்பல்சரி ஹெச்டிஎஃப் பிடிஆர் இங்க இருக்கணும். ஐஓஎஃப்டிக்கு மட்டும் கம்பல்சரி ஹெச்டிஎஃப் பிடிஆர் இருந்தே ஆகணும். அது இல்லாம இருக்காதீங்க. ஹெச்டிஎஃப் ஓகே. 4 ஹவர் 1 ஹவர் தான் உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்தது. 4 ஹவர் 1 ஹவர்ல ஓகே. ஓபிபி எஃபிஜி எதனா ஒன்று இருக்கணும். சரிங்களா? அப்படி ஓகே. இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லை அந்த இடத்துல எடுக்காதீங்க. புரியுது ப்ரோ. ஏன்னா இப்போ இங்க அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்குதான் இது இன்னொரு எத்தனை இருக்காங்க. ஓகே. இது வந்து ஐஓஎஃப்இடி இல்லைங்களா? ம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ. இது 6.15 ப்ரோ. மார்க்கெட் மேல போதா? ஓகே. ஒரு ஐஓஎஃப்டி ம். இருக்கு, போகுது தெரியுதா? ப்ரோ. ஆமா ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, என்ட்ரி திரும்ப. இங்க எம்எஸ்எஸ் எல்லாம் பார்த்து நிற்க முடியாது ப்ரோ. ஏன்னா நியூஸ் வந்து ஓகே. ஏராளமா இருக்குது. புரியுது ப்ரோ. இந்த கேண்டில்ல ஏராளமா 4 இருக்குது. நீங்க 4 இன்கேஸ் அதை நான் 4 பார்த்து ஹவர் தான். எஃப்ஹெச் சொல்லுங்க சொல்லுங்க ம். சொல்லுங்க. 4 இப்போ ஹவர் எஃப்ஹெச் ம் கன்ஃபார்ம். ஆமா, 4 ஹவர் எஃபிஜின்றது இங்க ரொம்ப கன்ஃபார்மா இருக்குது. அதனால தான் நான் எடுக்குன்னு சொல்றேன். அது இல்லைன்னா இல்லன்னா நீங்க எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஆமா, இல்லைன்னா ஓகே. எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுங்க ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாம் ட்ரேடே பண்ணாதீங்க ப்ரோ. இங்க நீங்க எதை நம்பி ட்ரேட் ஓகே. பண்ணி சொல்லுங்க? இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு எதுவுமே ஒண்ணுமே இல்லைல்ல. ஒண்ணுமே இல்ல. 4 ஹவர்ல இருந்து கண்ண மூடிட்டு வந்துட்டேன் நான் 15 மினிட்டுக்கு. அவ்வளவுதான். ஓகே. இது என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஐஓ எஃப்இடி. ஐயோ! ஐயோ! ஃபீல்டு. ஓகேங்களா? இன்கேஸ் நான் எம்எஸ்எஸ் பார்த்து தான் எடுப்பேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே,
இது ஹை, இது லோ, அகைன் ஒரு ஹை, இது வந்திருக்கான். லோ. ஃபுல்லா உடைச்சானா, திருப்பி உள்ள bro. டீப்பா வந்தானா, ஓகே. போகும்போது இது உங்களுக்கு ஓபி தெரியுதுங்களா, பெரிய கேண்டில் ஓபி. பை ஓகே. பிஃபோர் செல் கேண்டில் ஓபி. அது எப்படி ப்ரோ ஓபினியன்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. அது எப்படி? பை பிஃபோர் செல் கேண்டில் ப்ரோ, அவ்வளவுதான் ஓபி. ஓகே. ஓகே, ஓகே. புரியுது, அது புரியுது. பெருசா இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆவறீங்க. ஓகே, ஓகே. அது எல்லாரும் கூட தான், பெருசா இருந்தா நிறைய பேர் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதை எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு போய் இங்க ரீச் ஆகுது பாருங்க டார்கெட். ஆனா டைம் எடுக்கும். ஏன்னா இந்த Q2 Q1 மார்க்கெட்லாம் இப்படிதான், ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப நம்மள பயங்கரமா வெறுப்பேற்றிடும், ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க என்ட்ரி போட்ட டைம் பார்த்துக்கோங்க, 7:45 தெரியுதுங்களா. இந்த ஆரோ வேணாம்ல ப்ரோ. எது ப்ரோ? அது வேணாம். ஓகே சரி ப்ரோ, ஒண்ணு இங்க போடணும் 10 மணிக்கு, இல்ல 7:45 போட்டுருணும். ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் நீங்க போடணும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த 7:45 போறது நல்லது. போட்டீங்களா, இங்க வந்து 577 579 ஆமா ப்ரோ. இந்த பாருங்க 579. சரி 580 நிக்குது, வரும் பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ வச்சிருங்க ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைட் எஸ்எல், ஏன்னா ஐயா டைம் ஃப்ரேம்ல தொட்டதுனால டைட் எஸ்எல் வைக்கிறேன். இங்க இருந்து 1:2ல அசால்ட்டா போடுன்னு எனக்கே தெரியும், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நான் எதிர்பார்க்கிட்டு அட்லீஸ்ட் இந்த ஐ தூக்கணும். ஆனா அன்னைக்கே தூக்கல, அதான் தலைவலி. நியர்லி மறுநாள் காலில் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாதான் 12 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிடணும். 7:30 to 6:30, 24 மணி நேரம் அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதுதான் நான் என்ன சொல்றேன், இப்படி ஹோல்ட் பண்ணாதான் 5-6 கிடைக்கும்னா அது முன்னாடி எவ்வளவு கிடைக்குது, அதான் யோசிங்கன்ற. மார்க்கெட் போல ப்ரோ, முக்குதுன்னா 3 hour போயிடுது ப்ரோ. ஓகே. 2 hourலயாவது. ஆமா, உங்களுக்கு எப்பவுமே 2 to 3 hour போதும்ன்ற நானு. வச்சுக்கிட்டு வேஸ்ட்னு இல்ல, போற மார்க்கெட் போயிடும், நிக்காது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது போகுதுன்னா அப்படியே போயிடும். எப்போ ப்ரோ போவோம், எப்போ ப்ரோ போவோம் அதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் முடியுமே, எல்லாம் முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்ஸ் வேணும்னா ஒரு என்ட்ரில 1:2 இல்ல 1:3 கிடைச்சா போதும், வெளியே வந்துருங்க. புரியுதுங்களா. இல்ல எனக்கு ஆசை இருக்கு ப்ரோனா, ஒரு லாட் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 0.8 இல்ல 0.7 70% to 80% க்ளோஸ் பண்றது. மிச்சத்தோட ஓட விடுங்க, அது போட்டோம். அதுக்கு வந்து எங்க லாஸ்ட் எங்க டார்கெட்னு சொல்லிட்டு ஓட விடுங்க. ஓகேங்களா. ஏன்னா மிச்சத்தை ஓட விடும் போது உங்க லாஸ், அதாவது உங்க லாஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்களா, அந்த லாஸ் லெவல் எடுத்து வந்து என்ட்ரிக்கு வச்சிடணும். ஏன்னா நீங்க இன்கேஸ் மார்க்கெட் அங்க வந்து நீங்க லாஸ் பண்ண கூடாது, அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா, இப்படி பண்ணலாம் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா 3 hour தாராளமா போதும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2.5 2லயாவது க்ளோஸ் பண்ணணும். புரியுது ப்ரோ. கிளியருங்களா. உங்களுக்கு ஹிட் ஆன டைம் பாத்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் போயிடுச்சு, 1 hour. ஓகே. கிளியரா ப்ரோ. இங்க இது ஓகே தான் ப்ரோ. இப்படி எடுத்துட்ட ஸ்கிரீன்ஷாட் தெளிவா இருக்குல்ல. தெளிவா இருக்கு ப்ரோ. எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தீங்களா. ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு 4 hour கன்ஃபர்மேஷன்லாம் உள்ள போய் எதுவுமே எடுக்கக்கூடாது ப்ரோ. என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. ஓகே. இல்ல 15 மினிட்ஸ்ல எடுக்கவே கூடாது வேணாம். ஓகே. இப்போ ஸ்டில் அந்த என்ட்ரி வந்து ரீச் ஆகல ப்ரோ, டிபி ரீச் ஆகல. நான் என்ன பண்றேன் ப்ரோ, இந்த மாதிரி டாட்டட் அந்த டிபி சரிங்களா. ஓகே ப்ரோ. இப்போ இது டியூஸ்டே முடிஞ்சுதா, வெனஸ்டே வாங்க. வெனஸ்டே எங்க கரெக்டா தான் வெனஸ்டே. புரியுது ப்ரோ. 12 மணிக்கு அப்டேட் டமாலும் நடிச்சிட்டான் உங்களுக்கு கீழே. இது நியூஸ் சரிங்களா, அடிச்சுட்டு நியூஸ் தான், இது கம்பல்சரி நியூஸா தான் இருக்கும். அடிச்ச உடனே சர மேல போறான், பக்கா எம்எஸ்எஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, தெளிவா மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறான், இந்த கன்சல்டேட்ல இருந்து லோ எடுத்தான், ஐ எடுத்தான், எஃப்ஜி தொட்டான், மேல போயிட்டான், அவ்வளவுதான். புரியுதுங்களா. இதை இப்ப நீங்க டைமிங்கோட பார்க்கணும். இது 12 இருந்து 3 3:30 என்ட்ரி கிடைக்கணும். வந்தாச்சு.
சூப்பர். என்ட்ரி வந்து 1.5 வந்தாச்சு. தாராளமா எடுக்கலாம். ஓகே. எங்க எடுக்கலாம்? ஓகே. இங்க எஃப்இஜி இருக்குது. ஆமா கரெக்ட்டுங்களா? ப்ரோ. ம். பிளஸ் எஃப்இஜி இல்ல பிரேக்கர் ரெண்டுத்துல எதனா ஒண்ணுத்துல போட்டுக்கோங்க. ரெண்டும் சேம் தான் யூனிகான். இந்த சொன்னீங்க இடத்துல ப்ரோ. வந்து நீங்க எஃப்இஜி எடுத்துக்கலாம் என்ன கேட்டா. எஃப்இஜி எடுத்துக்கலாம் இல்ல ஓபி எதனா ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா பிரேக்கர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க எடுத்துருவீங்க, எஸ்எல் கரெக்டா வைக்க மாட்டீங்க. இதான் பிரேக்கர் சரிங்களா? கன்சல்டேஷன்ல இருக்கு பிரேக்கர். ஆனா ஓகே. எஸ்எல் வந்து அங்கேயே வச்சிருந்தா நீங்க காலி. தெரியுதா? புரியுது, அச்சிச்சு. புரியுது ப்ரோ. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த பிரேக்கர்ல இருந்து எஸ்எல் மட்டும் எப்பவுமே அந்த ம். கன்சல்டேஷன் லோ வைக்க சொல்லுவேன். புரியுது, புரியுது ப்ரோ. இந்த மாதிரி வச்சாதான் நீங்க காலி ஆக மாட்டீங்க. ஓகே. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு எஸ்எல் வருதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு வருது அதிகபட்சம்? ஒரு 127 வருது ப்ரோ. எல்லாம் நார்மல் ப்ரோ. எப்பவுமே உங்களுக்கு வந்து யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ஒரு லாட்டுக்கு ஆவரேஜா 60 வந்து $80 வந்து எஸ்எல் தரும். ஓகே. ஓகேங்களா? ஆவரேஜ் அது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 100 to 150 தரும். இல்ல நார்மல் தான். அதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. 100 to 150 தடுத்துனா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இப்போ 130 இங்க 130 வந்து ஓகே ப்ரோ. 390 போனா 1:3. ஓகே. ஓகேங்களா? 130 390 போனோம். அது போனது நீங்களே பாருங்க. ஒரே அடி தான். ஓகே. 936. தெரியுதுங்களா? ஏன்னா அது நியூஸ். ரைட். நியூஸ் அது. புரியுது, புரியுது. நமக்கு அது தேவையில்ல. நியூஸ் ப்ராஃபிட் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவையானது அது. நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த ஐ வரையும் தான் நம்மளுக்கு போனோம். அப்போ ஓகே. இங்க இருந்து இந்த ஐ வரையும் போகும்போது எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. 540. 130ல இருந்து 540 எடுத்து உங்களுக்கு 4 hour வந்துடும். ஓகே. 130 இன்ட்டு ஒரு 4 எவ்வளோ? வந்துடுச்சு. 540 520. 520. போதுமே. ஓகே. 500 நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க? ஒரு 2000 கிடைக்குது இல்ல? ஓகே, ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இங்க வந்து மார்க்கெட் இப்படி இருந்தது. 4 hour தொட்டு மேல எம்எஸ்எஸ் வச்சு அகைன் யூனிகான் தொட்டுட்டு திருப்பியும் 1 hour வச்சு தொட்டுட்டு அப்புறம் தான் அடிச்சான். இது நியூஸ். ஓகே. நான் சொல்லி தந்துடுறேன் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ நியூஸ் சொல்லுவாங்க. ஓகே. சிபிஐ நியூஸ் கேண்டில். ஓகே. வேறுங்களா? உங்களுக்கு என்ட்ரி கிடைச்ச டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டா 1:30 மணி தாராளமா. ஆனா ஹோல்ட் பண்ணணும். ஆனா இன்கேஸ் ஓகே ப்ரோ. நான் இப்ப அங்க போடல ப்ரோ, நான் விட்டுட்டேன், நான் லண்டன்ல இல்ல, இங்க போடலாமே. ம். 5:45 அது போடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஓபி ஆமா தாராளமா ப்ரோ. போடலாம். நியூஸ்க்கு முன்னாடி நான் ஓகே. இங்கேயே போட்டேன் ப்ரோ. லண்டனே போட்டேன். எனக்கு நியூஸ் வந்து பயமா இருக்குது. நான் எவ்வளோ ஒரு ம். 1:2 பிடிச்சா வெளியே வந்துடணும். ஓகே. இங்க இருந்து அதிகபட்சம் போய்க்கிறான் பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாது. வெளியே வந்துடணும். இல்லையா? நியூஸ் கேண்டில் புரியுது. முன்னாடி கேண்டில் பாருங்க. அவனே கூட்டி போய் விட்டான். கரெக்டா 260. 1:2. தெரியுதுங்களா? ஓகே. போதுமே. புரியுது. பயமாக்குனா வெளியே வந்துடணும் ப்ரோ. தயவு செஞ்சு 1:2 கன்ஃபார்ம் ப்ரோ. 1:2 எனக்கு ஷுவரா தெரியும். எப்பவுமே வந்துடும். நீங்க 1:2 ஓகே. பண்ணாலே நியூஸ். ஜெயிச்சிருவீங்க ப்ரோ. ஓகே, ஓகே. நியூஸ் கத்துக்கிட்டா தானே எல்லாம் வெறுப்பாகும்ல. கணிக்க தெரியணும்ல ம், நியூஸ். ம். நாங்க அப்டேட் புரியுது, போட்டு தான் புரியுது ப்ரோ. இருப்பேன். அட்லீஸ்ட் அந்த அப்டேட் அது உங்களுக்கு பார்க்க தெரியணும்ல. ஆமா ப்ரோ. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஓகே. 2 to 3 month பார்க்கணும் ப்ரோ. ஓ. எக்கனாமிக்ஸ் ப்ரோ நியூஸ்னாலே. ஓகே. புரியுது, புரியுது ப்ரோ. இது வரையும் கிளியருங்களா? ம். ஓகே ப்ரோ. இல்ல டவுட் இருக்கா? இல்ல, இல்ல ப்ரோ. இது ஓகே தான். இதுவும் 4 hour எஃப்இஜின்றதுனால தான் நான் எடுக்கிறேன். ம், ம். 4 ஹவர் கன்ஃபார்ம் எல்லாத்துலயும். புரியுது ப்ரோ. அந்த இடத்துல இருந்து இன்னும் வெளியே போகல மார்க்கெட். வெளிய போல. அதனாலதான் நான் வந்து வேற எதுவும் மாத்த கூட இல்லை. அப்படியே 15 நான் வந்து இருக்கிறேன். சரி, புரியுது, இப்போ புரியுது. நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் போச்சா? ஆமா ப்ரோ. இந்த இது அடுத்த டார்கெட் நம்மளுக்கு. இது 4 hourல பார்த்தாலும் உனக்கு ஐயா தான் இருக்கும். தெரிஞ்சுங்களா? இப்போ இது பாத்துங்க. டேட் வேணா பாத்துக்கோ. ம். நான் காமிக்கிறேன். 10ஆம் தேதி 6:30. இந்த 10ஆம் தேதி 6:30 நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தெரிஞ்சுங்களா? ஓகே. ஈக்குவலா இருக்கா? ஐ எல்லாம் ஈக்குவல். அதை வச்சிருங்க. அடுத்தது டார்கெட்டா. ஓகே ப்ரோ.
திருப்பி நீங்க 15 தான் போய் ஆகணும். ஓகே. நம்ம இந்த என்ட்ரி தானே ப்ரோ பார்த்தோம். ஆமா ப்ரோ. அப்படியே மறுநாள் வாங்க. மார்க்கெட் அப்படியே நைட் இறக்கிட்டான் ப்ரோ. அவனுக்கு தேவையில்ல, நம்ம பையில தான் இருக்கிறோம். சரிங்களா? இதுலயும் உங்களுக்கு என்ன புரியணும், கன்சல்டேஷன்ல இருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாரும். புரியுதுங்களா? மார்க்கெட் அது உள்ளே தான் இருக்கு. மறுநாள் பாருங்க, இதான் 12 மணி. ஓகே. 12 மணில இருந்து இறங்கி இருக்குது. ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. 4 ஹவர் தொடவும் இல்லை. ஓகேங்களா? திருப்பி ஏறிடுச்சு நியூயார்க்ல. இது எதுவுமே என்ட்ரி கிடையாது. இறங்கிச்சு ஏறிச்சுன்னா இருக்கீங்க எதுவுமே இல்லை. தெரியுதுங்களா? என்ட்ரி ஒண்ணுமே இல்லை ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அப்படியே சும்மா மந்தமா இது மார்க்கெட். சரி, அப்போ டேர்ஸ்டே விட்டுருவேன். எனக்கு தேவையில்ல டேர்ஸ்டே. ஃப்ரைடே பாருங்க. ஓகே. எக்ஸாக்டா அடிச்சு இறக்கிட்டான் கீழே. இப்போ அடுத்ததான் பை போனோம். போயிட்டான். 12 மணி கரெக்டா போயிட்டான். கரெக்டா போயிட்டான். 12:30 இருந்து கரெக்டா மேல போயிட்டான். மணியும் வந்து 4:15 ஆயிடுச்சு. எனக்கு தெரியலையே, லண்டன் எனக்கு தெரியல. அவன் போனா நானா பண்றது எனக்கு தெரியல. கரெக்டா விட்டுருவேன். ஓகேங்களா? இப்ப திருப்பி நியூயார்க் அன்னைக்கு அந்த ஃப்ரைடே திருப்பி நியூயார்க் வருவேன். நியூயார்க் இங்க இருக்கும். 6 மணி இங்க இருக்கும். திருப்பி அங்க வரான். அப்ப அங்க எதனா இருக்குதான்னு பாக்கணும். இங்க எதனா இருக்கானா? இங்க ஒரு எஃப்ஜி இருக்கா? எஃப்ஜி இருக்கு ப்ரோ. தருக்கு பாத்தீங்களா? ஓகே. ஆனா நீங்க அங்கதான் என்ட்ரி பண்ணணும். ஓகே. என்ட்ரி போட்டு நான் 100% சொல்றேன் பாருங்க. ஆமா, 4 ஹவர்ன்றதால நான் சொல்றேன். 100% சொல்றேன். இந்த ஐஸ் எடுக்கும் தான் நான் எய்ம் பண்ணுவேன். 200% அதான் டார்கெட் வைப்பேன். ஆனா ஃப்ரைடே முக்குது. சரிங்களா ப்ரோ? இதெல்லாம் ஒரு அனுபவம் ப்ரோ. உங்களுக்கு நல்லா ஆகும் ப்ரோ. நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க வைக்கிற டார்கெட்லாம் பக்காவா போனா அதெல்லாம் ஏப்ரல் மாசம் இருந்து அக்டோபர் மாசம் தான் மாதிரி நடக்கும். அது வரைக்கும் 2 hour 3 hour 2 hour 3 hour அவ்வளவுதான். 2 hour 3 hourலயே வாழ்க்கையை தாராளமா நடத்தலாம் ப்ரோ, லக்ஸரியஸா. இந்த ஐ ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். நீங்க நல்லா விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருப்பான் ஃபுல்லா. 1:2.4 போயிட்டானா? எனக்கு எது 1:2.4? எனக்கு 2 hour போதும். அவ்வளவுதான் சொன்னீங்க. இந்த ஐ வச்சிருங்கன்னு. ஏன் 2 hourன்னு சொல்றேன்னா, இப்போ உங்க ஒரு 100K இருக்குது. 100Kல 1/2% ரிஸ்க் எடுக்கிறீங்க. 1/2% எவ்வளோ? $500. $500 ரிஸ்க் எடுத்து நீங்க வந்து ஒரு 2 hour பண்ணுங்க. 2 hourனா எவ்வளோ? 500க்கு 1000 பண்றேன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாரத்துக்கு உங்களுக்கு 2 என்ட்ரி கிடைக்கும். நான் வந்து 3 hour பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சொல்றேன் ஒரு 2 hour ஃபர்ஸ்ட் பண்ண கத்துக்கோங்கன்ற. வாரத்துக்கு 2 என்ட்ரி தான் என்ன ப்ரோ? 1000 1000 2000 கரெக்டா? வாரத்து 2000, 4 வாரத்து 8000. ஒரு பிகினரா சொல்றேன் நான். போதுமே, ஒரு பிகினரா உட்காந்து 4 hour 1 hour மட்டும் பார்த்து அதுல இருந்து 15 minute கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எடுத்து 2 சக்சஸ்ஃபுல்லா வாரத்தை முடிச்சா போதாதா? போதும் ப்ரோ. 2 நாள் பண்ணா போதும் ப்ரோ. இதுல நீங்க நிறைய வாட்டி பாத்துருப்பீங்க 5 hour 7 hour எல்லாம் போறதெல்லாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி வரும்போது ஏத்துக்கோங்க. யார் வேணான்னா இந்த பாருங்க, என்ட்ரி வந்து நீங்க எங்க 6.15 போட்டிருப்பீங்க. நல்லா உன சாமையா பயமுத்தி எஸ்எல்லாம் அடிக்கிற அளவுக்கு வந்திருப்பான் கீழே, தெரிதா? அதுக்கப்புறம் மேல போயிருப்பான். அதெல்லாம் தான் நடக்கும். அவ்வளவுதான் 2 hour. ஓகே, நான் முடிஞ்சத வேலை. அந்த வார்த்தை முடிச்சாச்சு நம்ம. இந்த இடத்துல பயப்படாம என்ட்ரி எடுக்கலாம்ல அப்ப இந்த எஃப்ஜி எடுத்து? ஏன்னா 4 hourல இருந்து போகுது இல்ல. கன்சல்டேஷன் இருக்கு ப்ரோ மார்க்கெட். அதனால நான் உங்களுக்கு 1 hour 4 hour காமிக்கல. ஒரே ஒரு 4 hour வந்து பல வாரமா தொட்டுனுக்குறான். ஓகேங்களா? எங்க 14th இருந்து அவன் கிளம்புறதுக்கு, அதான் அந்த டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 4 நாள் நிறுத்திட்டான். இங்கேயே மண்டே தான் கிளம்புறான். அது வரைக்கும் அங்கேயே தான் இருந்தது. அது எதுவும் பண்ண முடியாது. 20ஆம் தேதி மண்டே வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது ப்ரோ. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நீ ட்ரம்ப் பதவியா இருக்கிற விழா ஏடா கூடமா இருக்கும். அன்னைக்கு மார்க்கெட் லீவும் கூட. மெயின் வந்து அன்னைக்கு மார்க்கெட் லீவ். சரிங்களா? அப்புறம் தான் பதவி ஏற்பலாம். அதனால 20ஆம் தேதி ட்ரேடு கிடையாது. மேல போயிடுச்சா? மேல போயிட்டு நம்மளோட டார்கெட் கிட்டா அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் அங்கங்க பிடிச்சோம். அது வரைக்கும் நம்மளுக்கு லாபம். சரிங்களா? இப்போ 4 hour வந்துடும். ஏன் இப்போ 4 hour வர சொல்றேன்? ஏன்னா
ஃபர்ஸ்ட் 4 ஹவர் பீரியட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த பீரியட்ல இருந்து உங்க டார்கெட் ஹிட். புரியுதா? ஒரு பீரியடே ஓகே ஒரு புரியுது. டார்கெட் ஹிட் ஆகணும். மெயின் டார்கெட் இதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் குறுக்கல கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஓகே இந்த பீரியட் இந்த புரியுது. டார்கெட் ஹிட். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் உங்களோட எய்ம் வந்து இதுக்கு வரணும். ம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 20ஆம் தேதியா 3 மணிக்கு உள்ள போகிறது கிடையாது. அடுத்தது 7 அதை விட்டுருங்க. ஓகே 21 பார்க்கணும் ப்ரோ. நீங்க 21 எங்க ப்ரோ? இது வருது ப்ரோ. இங்கதான் ப்ரோ உங்க என்ட்ரியே. ம். அது மாதிரி இங்க 4 ஹவர் தொட்டிருக்கிறதுனால அந்த கேண்டீன்ல போட்டிருக்கேன். நான் அவனை 21 போடுறேன் பாருங்க. இங்க இருந்தா உங்க வேலை ஆரம்பிக்கும். மண்டே கிடையாது ப்ரோ. அவ்வளவு மண்டே கிடையாது. சரிங்களா? இங்க ஓகே இருந்து உங்க ப்ரோ. டார்கெட் வந்து நைஸ் ட்ரை இங்க போய் ஆகணும். ஓகே ஓகேங்களா? கிளியரா? இது வரைக்கும் டார்கெட் அது போற வரையும் நிறைய குத்துட்டு போயிருக்கு. அதெல்லாம் வேற. ஓகே ஓகே இப்போ இங்க இருந்து அப்படியே வந்துருங்க ப்ரோ. 1 hour இருக்கும். 1 hour நீங்களே பாருங்க. ஆல்ரெடி எஃபிஜி தொட்டிருக்கு. அது இன்னும் கீழே வந்து தொட்டிருக்கு. ம். ஓகேங்களா? சும்மா அதை இன்னும் எடுத்தாச்சு. எஸ்எஸ்எல் எடுத்துட்டு மேல போகணும். ஓகே இதே மார்க் பண்ணிக்கோங்க. 15 போயிடலாம் இப்போ டேரக்டா. ஓகே 21ஆம் தேதி 15 மினிட். ஓகேங்களா? என்னது இது? 4 ஹவர் and 1 hour. வெறும் 4Fலே போட்டுரும் ப்ரோ. 4 நல்ல 1 ஹவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. 4 ஹவரே வந்து முக்கியம் தான். அதுக்கப்புறம் 1 hour. ஓகேங்களா? ஓகே உங்களுக்கு டிபி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு போற வழியில. சிம்பிளா சொல்லணும்னா இது டிபி, அப்புறம் அது டிபி. ஆமா ப்ரோ. புரியுங்களா? நடுவில் பெரிய ஃபால் அது. ம். சரி, அப்போ இது டிபினா இந்த மாதிரி கன்சல்டேட்ல இருக்கும்போது எத்துன்னு போய் மேல வைக்கக்கூடாது. ஓவராலா கும்பலா ஓகே ஒரு இடம் ப்ரோ. இருக்கும் பாத்தீங்களா? ஆமா ஆவரேஜா ப்ரோ. அந்த இடத்த வச்சிருங்க. ஆ ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அது முன்னாடி வந்து இந்த குட்டி ஐ இது 15 மினிட்ல ஓகே. உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லாம் பக்காவா அமையுதுன்னு. புரியுது ஹெச்டிஎஃப் ப்ரோ. பிடிஆர் ஹெச்டிஎஃப்லயே வந்து நான் டார்கெட்டை வச்சிடுறேன் லிக்விடிட்டியை. அதுக்கு மேல நான் பார்க்க வேண்டியது ஓகே கில் ஜோன்ல என்ட்ரி மட்டும் தான். வேற வேலையே கிடையாது உங்களுக்கு இங்க. ஓகே இப்போ இந்த லோல இருந்து இந்த ஐவரி ஃபிப் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 0.5 வந்துட்டான். ஓகே ப்ரோ. கிளியரா? ஓகே. ஓகே சரி, தான் ப்ரோ. இப்போ நான் நெக்ஸ்ட் உள்ள வரேன். இது சரி எடுத்துறேன் ப்ரோ. ஏன்னா இது வந்து நம்ம இனிமேல் தான் ஹேப்பன் ஆக போறது தான் இது. ஓகே கரெக்டுங்களா? ஓகே இதெல்லாம் இனிமே புரியுது ஹேப்பன் புரியுது. ஆக போற என்ட்ரிஸ். அதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடாது. ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு இங்க என்ன கரண்ட் சினாரியோ அதை மட்டும் பார்ப்போம். ஓகே 21ஆம் தேதி 12 மணி இங்க இருக்கு ப்ரோ. ஓகே 12 மணில இருந்து அப்படியே பொறுமையா 3 வரையும் பாருங்களேன். கன்சல்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. யார் ப்ரோ ஃபோன் பேசிடுங்க. இல்ல ப்ரோ. கொஞ்சம் ஒரே பரவாயில்ல. நிமிஷம் ப்ரோ. ம். ம். ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு 12 மணி இங்க இருக்கா? 12 ஆமா ப்ரோ. மணில 12 இருந்து மணி. 3 வரையும் பொறுமையா பாருங்க. கன்சல்டேட் ஆயிட்டு தான் எதுவுமே இருக்கு. இல்ல. ஓகே, எதுவுமே இல்ல. அகைன் 6 மணிக்கு சாட்ட தரங்க. ஓகே ப்ரோ. இப்ப எனக்கு எம்எஸ்எஸ் எங்க கிடைக்கும்னா இந்த ஐ வச்சாதான் கரெக்டா. ஆமா ப்ரோ. எம்எஸ் அந்த தப்புன்னு போய் லைன் வச்சிருங்க. தெளிவா புரியும். ஓகே ப்ரோ. ஏன்னா எல்லாம் கன்சல்டேஷன் உங்களுக்கே தெரியுது. இதான் ஐ கரெக்டா. இது ஒரு ஐ, ஆமா ப்ரோ. இது ஒரு ஐ. அவ்வளவுதான். புரியலையா? டக்குன்னு போனோம் வச்சிடணும் லைனை. ஓகே ப்ரோ. லைன்ல கரெக்ட்டா காட்டுறாங்களா? ஆமா ப்ரோ. கரெக்ட். ஓகே. கிளியரா காமிங்க லைன் மட்டும். ஓகே ப்ரோ. வந்துட்டு போயிட்டான் ப்ரோ. ஓகே. பிபி ப்ரோ. என்ட்ரி எங்க? இந்த ஐல கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகுதான் என்ட்ரி. சரிங்களா? ஆமா இந்த ப்ரோ. ஹைல இருந்து அந்த 2 கேண்டில் லோ 144. அதுல இருந்து இந்த ஐ வரையும் பாருங்களேன். ஆமா 144 585.
ஓகே. 144 இன்ட்டு 3 வரும்னு நினைக்கிறேன். 3 மேலேயே வருது ப்ரோ. ஏன்னா 585 போச்சு. 144 இன்ட்டு ஒரு 4. ஓகே ப்ரோ, 4 hour போதுமா? ஓகே. ஓகே, நானும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். 144 SL இப்படி கொடுத்தா உங்களுக்கு புரியும்ல? அது ஓகே. 144 SLன்னு போட்டுடுறேன். DP ஈக்குவல் டு 585. இது வந்து 4 hour. 4 hours. ஓகேங்களா? 4 hour உங்களுக்கு. என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க. 6 7:30. ம். 7:30 போய் ரீச் ஆனது 2:45. உட்காந்து தான் ப்ரோ ஆகணும், வேற வழி கிடையாது. உங்களுக்கு பகல், நீங்களாம் உட்காரலாம். எனக்கு அது வந்து நைட்டு. எனக்கு நைட்டு 2:45 இருக்கும் எனக்கு. சாரி, எனக்கு 3:15 இருக்கும். உங்களோட 12:30 மணி நேரம் முன்னாடி இருப்பேன். எனக்கு நைட்டு 3:15. நான்லாம் உட்கார மாட்டேன். அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 144 தானே, 150 வச்சுக்கோங்க. 300 போன வெளியே வந்துடும். நைட்டே 300 போயிடும் கன்ஃபார்மா. இது பாருங்க, போயிடுச்சா? 10 மணி தானே மார்க்கெட் முடியும்னு சொன்னேன். 10 மணிக்கு எங்க இருந்தோ க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். 10 மணி நல்லா மேல இருக்குது. 489 இருக்குது. எனக்கு அங்க இருந்து எக்ஸ்ட்ரா போனது 100 தான். நீங்க கூட, உங்களுக்கு கூட அதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, 489 இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனது எவ்வளவு? 100 தானே. நான் பரவாயில்ல விட்டு வெளியே வந்துடுவேன். தூக்கம் தான் முக்கியம். ஹெல்த் தான் முக்கியம். ஆமா, நைட் டைம்லாம் நம்மளுக்கு உட்காந்து பழக்கம் கிடையாது. என்ன அவன் தெரியாது. ஏன் மட்டும் தான் நம்ம ட்ரீட் பண்ணது. இது போதும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ் எவ்வளவு போட்டுடலாம். கரெக்டா 861 SL. இது வரைக்கும் போனாலே வந்துட்டே ப்ரோ. 3 hour வந்துட்டே ப்ரோ. 10 மணிக்கு முடியும் போது. புரியுதா? அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு எதுக்கு உட்காந்து இருக்கணும்? இங்க எஃப்ஐஜருக்கு ஐஓ அப்படிங்களா ப்ரோ அந்த இடத்துல? கரெக்ட்டா? என்ன ப்ரோ? இங்கே கீழ என்ட்ரி எடுக்கக்கூடாது ப்ரோ? கீழ எந்த இடத்துல? இங்கயா? கில் ஜோன் இல்லையே. 5:45. ஓகே, ஓகே. இல்ல அதுக்கு மேல சொல்றேன். கில் ஜோன்லயே சொல்றேன். இதுவா? கீழ வந்துட்டு ப்ரோ அதுதான் ப்ரோ. உங்களுக்கு பிரேக்கர் பிளஸ் அது எஃப்இஜி ப்ரோ. யூனிகார்ன். அது புரியுது ப்ரோ. அதான் புரியுது. நீங்க பிரேக்கர் இருக்கும்போது உள்ள என்ன டீப்பா வரும்னு எப்படி நம்புவீங்க? புரியுதா? புரியுது. பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம யோசிக்க முடியும். இப்போ வந்திருக்கு, நீங்க இன்கேஸ் பிரேக்கர்ல பார்க்கல, உங்க நல்ல நேரம் பிரேக்கர்ல வந்து ஐயோ இப்படி வந்துச்சு வரலனா அதுதான் தலையெழுத்து. புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன் நான். ஓகே. இருங்க ப்ரோ, இதுலயே வந்து நம்ம ஐஆர் டைப் டெலிட் பண்ணோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சுங்களா? ஓகே ப்ரோ. இது எப்போ? 21ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு. டேட் முடிஞ்சோடனே திருப்பி வந்து 4 hour வந்துடணும். ஏன் அங்கெல்லாம் வரல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஃபுல்லாவே கன்சல்டேஷன் இருந்தது. அதனால நான் வரல. புரியுதுங்களா? இங்க மார்க்கெட் நல்லா மேல போகுது. அதனால நான் வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு. அதனால வரேன். இதான் நீங்க வந்து டிபி வச்ச கேண்டில். 22ஆம் தேதி வாங்க. 22 22 22ஆம் தேதி போயிட்டு 2வது டிபி வச்சாச்சு. மேல ஃபுல்லா அடிச்சாச்சு. ஆமா, ஃபுல்லாவே அடிச்சாச்சு டிபி. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணோம்னா, இங்க ஒரு பெரிய போலோ ரெஃப்ரிஜரேட்டர் லைன் போட்டேன். தெரியுதா? ஆமா ப்ரோ. அடுத்தது 1 hour போறேன். இது 20 இதெல்லாம் பார்த்தது 21. அப்ப 22. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. நான் லைன் போட்டு இந்த ஏரோ போட்டு அங்கதான் பார்க்கணும்னு அர்த்தம் ப்ரோ. ஓகே ப்ரோ. நேரா 1 hour வாங்க. ஓகே. இதுனா நம்ம என்ட்ரி எடுத்து அப்படியே கொஞ்சம் டைம் கஷ்டா மேல. ஆமா ப்ரோ. வந்துடுறோம் ப்ரோ. 1 hourல தான் பிரேக்கர் மார்க் பண்ணிட்டோம்ல நம்ம தான். உங்களுக்கு டபுள் டே வருது. குழம்புது எனக்கே சம்டைம்ஸ் ரொம்ப. அப்படி பாதி இப்படி பாதி ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு உங்கள்ட்ட. ஏஷியன் ஒரு நாள் கலந்து, ஏஷியன் வந்து உங்களுக்கு முந்தா நாள் வருது. நியூயார்க்கும் லண்டனும் மட்டும் கரெக்டா வருது ஒரே நாள்ல. இங்க போய் ரீச் ஆச்சுங்களா? ரீச் ஆயிட்டு இதை பாருங்க,
இது ஏசியன் ப்ரோ, ஆமா ப்ரோ. இது லண்டன். இதோ 12 மணி லண்டன். இது என்னதுன்னு ஓகே. கேட்டீங்கன்னா 4 ஹவர் எஃபிஜி இது. ஆமா ப்ரோ. 4 ஹவர். 4 ஹவர் எஃபிஜி. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கீழே இதெல்லாம் விட்டுருங்க. ம். ஸ்டில் இன்னும் போய் இந்த டிபி ரீச் ஆகல, கரெக்டு தானே? ஆமா ப்ரோ. இது வந்து 4 ஹவர் ஐ, இதான் டிபி. ஓகே. இதை போய் இன்னமும் மார்க்கெட் ரீச் ஆகாம தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க திருப்பி என்ட்ரி பார்ப்பேன். மேலே போகும்போது ஓகே ப்ரோ. எம்எஸ்எஸ் பிரேக்கர் தெரியுதா? ஓகே. புரியுது ப்ரோ. அவ்வளவுதான். பிபி பிளஸ் எம்எஸ்எஸ்ஆ. ஆமா ப்ரோ. அந்த ஐல தான் ப்ரோ என்ட்ரி. ஓகே. குட்டி என்ட்ரி, ரொம்ப குட்டி என்ட்ரி. 476 கேண்டில் க்ளோஸ், அடுத்தது டேப்பிங்க தான் 2:30 மணிக்கு. ஓகே. எஸ்எல் எக்ஸாக்டா அங்கேயே வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ப்ரோ. பிபி எவ்வளோ தான் ப்ரோ, 2 ஹவர்ஸ் தான் ப்ரோ. போதுமா? ஓ. இது ஏன் சின்ன நான் என்ட்ரி ப்ரோ. எடுக்கிறேன், ஏன்னா நான் வந்து ப்ரீமியம் இருந்தா எடுக்கிறேன், அது எனக்கே தெரியும். இதை பாருங்க, ம். இங்க எடுத்தேன் 21ஆம் தேதி நியூயார்க், நான் இங்க எடுத்தேன். அது போய் புரியுது இந்த ப்ரோ. டிபி அடிக்கல, அதனால நைட் நான் வந்து ஆமா. லண்டன்ல எடுக்கிறேன். ஓகே. அதுவும் வந்து 4 ஹவர் இருக்கிறதுனால தான் எடுக்கிறேன், இன்னும் எடுக்க மாட்டேன். புரியுது. இங்க நீங்க போட்டு பார்க்கணும்னா இதே கன்சிடரேட் தான். வெளியே வந்து லோ எடுத்து ஐ எடுத்து பிபி தொட்டு போயிட்டான். புரியுது ப்ரோ. ஓகேங்களா? இங்க வரும். ம். So please, find the based on the period 4 hours visit community MSS BB case. Clear ஆகும். ஓகே ப்ரோ. తెలుసు. Just name for 2 hour only. ஓகே ஆகும். ஓகே தான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 4 ஹவர் ஃபேஸுக்கு வருதா, இதை ஆமா ப்ரோ. விட்டுருங்க. திருப்பி வந்து தொட்டிருக்கு, அது ரொம்ப நாள் கழிச்சு வந்து தொட்டிருக்கு, பல நாள் கழிச்சு வந்து தொட்டிருக்கு. அது பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வந்து தொட்டிருக்கு. வேணா அதை எடுத்துடலாம். ஓகேங்களா? இதை மட்டும் பாருங்க. ஓகே. அவன் இப்படி போய் முடிஞ்சா இல்லை ஆமா ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் வருவான், ஏன்னா அவன் எடுத்தது 4 ஹவரோட ஐயை. ஆமா ப்ரோ. இந்த ஐயை எடுத்துருந்தான், அதனால ரீட்ரேஸ்மெண்ட் வரதான் செய்வான். சரிங்களா? ஓகே. நீங்க பாருங்க, இந்த லோல இருந்து ஐ வரையும் போட்டு பாருங்க. 50% வந்துட்டானா? வந்துட்டான் ப்ரோ. நீங்க 1 ஹவர்ல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு வாட்டி பார்த்துடலாம். 1 ஹவர்ல இது வந்து பிரேக்கர் தெரியுதா? ஆமா ப்ரோ. அப்ப இதை எடுத்துருங்க, இப்ப இது தேவையில்ல. ஓகே. 1 ஹவர் பிபி. ஓகே. நீங்க இங்க பார்த்த என்ட்ரி 22ஆம் தேதி. அடுத்தது ஆமா ப்ரோ. மார்க்கெட் 23ல இருந்தா இங்க இருந்து போயிருக்கு. மாத்தோராம எங்கன்னா போட்டு விடுறேன். ஓகே. இங்க இருந்து 15 வந்துடும். இது இருக்குதான் சரிங்களா? ஆமா ப்ரோ. 0.5 வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். அப்பதான் நீங்களும் அதை ஓகே. ஃபாலோ பண்ணுவீங்க. எப்பவுமே வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ப்ரோ.
இப்போ என்ட்ரி பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து. ஆமா, இல்லைன்னா வேஸ்டா போயிடும், எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆக்சுவலா இந்த பை தான் நீங்க பிடிச்சிங்க பிரேக்கர்ல போட்டு தெரியுதா? இந்த செல்லு நியூயார்க்ல ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வேலை எடுக்குது. நீங்க சொல்லலாம் போறவர் ஐயா வந்து ப்ரீவியஸா டிபி எடுத்துட்டான், அதனால ரீட்ரேஸ்மெண்ட் தானே வரான். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது எனக்கு 1 hour பிபி தானே ப்ரோ வரான். அந்த பிபி தொடர வரையும் நான் செல் பண்ணக்கூடாது. வேணாம், எதுக்கு எதுக்குன்ற ஓகேங்களா, தேவையில்ல. இங்க பாருங்க, அடுத்த நாள் இது முடிஞ்சது. இது வந்து பாத்துக்கோங்க, சும்மா பாத்துக்கோங்க. 6 மணி எங்க, 6 to 10 எங்க, அவ்வளவுதான். 6 to 10 மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஏசியன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து அதான் நியூயார்க் பிஎம் ஏசியன் ரெண்டும் முடியும். நீங்க அடுத்தது 12 மணி நேரம் கேப் விட்டுருவீங்க. சரிங்களா? 10 மணி முடியுதா, 10 மணில இருந்து நைட்டு 10னா 12 மணி நேரம். நீங்க நைட்டு 12 தான் வரீங்க, அப்போ 14 மணி நேரம் நீங்க ட்ரேடே பண்ண தேவையில்லை. சரிங்களா? 14 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க உள்ள வரீங்க. நல்லா மைண்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் 12 மணி உள்ள வரீங்க. அழகா கண்ணுல அழகா ஒத்திர அளவு என்ட்ரி பாருங்க. கன்சாலிடேஷன்ல இருந்தான் டக்குன்னு லோ வச்சான், டக்குன்னு ஐ எடுத்தான், உடனே உள்ள வந்து ஓபி தொட்டான், திருப்பி அகைன் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டான் ப்ரோ. புரியுது ப்ரோ. இதுக்கு மேல நான் ப்ரோ என்ட்ரி வேணும், லட் என்ட்ரி ப்ரோ. அதெல்லாம் கிளியரா ப்ரோ? ஓகே ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இதுங்க நல்லா இருக்கு ப்ரோ. இப்படிதான் என்ட்ரி எடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் சொன்னது இங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் உனக்கு எடுத்தது இப்படி எடுத்தேன், கரெக்டா? இது இங்க இருக்கா? இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து நான் HTF PDR தொடும் பல வாட்டி சொல்லியிருக்கேன். HTF PDR அது எனிதிங், அது நமக்கு தேவையில்ல. 4 hour 1 hour ஓபி பிபி எஃப்இஜி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. இப்படிதான் பாக்கணும்ன்ற, அப்படிதான் இங்க நடந்திருக்கு. சரிங்களா? என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டா தொட்டது 4:45, எடுக்கவே கூடாது. ஏன்னா உனக்கு 3 மணிக்கு மேல என்ட்ரி எடுக்கூடாது சொல்லிக்கிறேன். 3:30 தான் கடைசி அதிகபட்சம். அப்ப திருப்பி நான் எப்ப ப்ரோ எடுக்கணும்? 9 மணிக்கு எடுத்துக்கோ. 9 மணிக்கு வருது இல்ல, 9 மணிக்கு எடுத்துக்கோங்க. அதே பிரேக்கர் தொட்டா எடுட்டா ப்ரோ, எடுங்க, பிரச்சனையே கிடையாது, எடுங்க. நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல வேலிடான சூப்பரான என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல தொட்டுச்சு. ஆனா அந்த என்ட்ரில இருந்து மார்க்கெட் வந்து நகராம அங்கேயே தான் சுத்திட்டு இருக்குன்னா, கில் ஜோன் டைம் வர வரைக்கும் அங்கேயே இருந்தா, அது கில் ஜோன் வரும்போது என்ன தெரியுமா ஆகும்? அது அகைன் தொட்டுட்டு போகும் தான். அவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி இருந்த லோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவான். இங்க அப்படிதான் பண்ணிருக்கான். அந்த மாதிரி ட்ரை பண்ணுவான், இல்ல தொட்டுட்டு போயிடுவான். ஓகேங்களா? கம்பல்சரி எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. லாஸ் ஆச்சுனாலும் பாத்துக்கலாம். ஏன்னா ஏன் பாத்துன்னு சொல்றேன்னா, 10 என்ட்ரி எடுக்கிறோம்னா 7 என்ட்ரி வந்து கொடுக்கும் ப்ராஃபிட், ஒரு 3 லாஸ் தான் கொடுக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. 3062 ப்ரோ என்ட்ரி. ஓகே. எண்டு தான், அதாவது ஸ்ட்ரக்சரோட லோ வச்சிடணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது இன்னும் காமெடியான சினாரியோ. இங்க எடுத்துட்டு போயிட்டு ஐயா வைக்கிறோமா, என்ன பண்ணுவோம் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த குட்டியோண்டு எவ்வளவு $7 உட்காரும் மக்கள். நான் பாத்துருக்கேன், இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன எதுக்கு தெரியுமா? ஒரு சில நேரத்துல மார்க்கெட் ட்ரெண்ட் இல்ல, இது நல்லா போகுது இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்துடும். இந்த ஆசை தான் அவங்களுக்கு. இந்த டக்குனு பாருங்க, எவ்வளவு தந்து பாருங்க, $230. இந்த ஆசை இருக்கும். நான் வேணான்றேன், கிடைக்குது இல்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரணும். புரியுதுங்களா? ஏன்னா டைம் பார்க்கணும் ப்ரோ. அவங்க டைம் பாருங்க, 10:45. நியூயார்க் கூட ஏஎம் முடிஞ்சிச்சு. ஏஎம் இருக்குதுன்னா கூட ஏதோ கொஞ்சம் உட்காரலாம், தப்பு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இங்க வந்து என்ட்ரி 9 மணிக்கு எத்ததுக்கு பதிலாக ஒரு 7 மணிக்கு எடுத்துச்சு வச்சுக்கோங்களேன்,
7 மணிக்கு எடுத்துட்டு ஒரு மணி நேரம் இப்படி மேல போயிட்டானா, 8 மணி தான் போயிட்டானா. இன்னும் 2 மணி நேரம் மார்க்கெட் இருக்கு, சரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போகணும் கூட உட்காரலாம். அதோட கண்மணி தரமா உட்காரக்கூடாது. எப்படி உட்காரக்கூடாதுன்னா, இப்போ இது 5.3 ஆறு கீழே வந்துனே இருக்கும், 2 hour 3 hour 1 hour வந்துடும், அங்க வந்து க்ளோஸ் பண்ணுவானுங்க. கீழே வருதா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து போகுதுன்னா உட்காரத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் புரியும், போகுமா போவாதான்னு சொல்லிட்டு. இல்லனா 3 hour க்ளோஸ் பண்ணுவேன்டா நானு. ஒரு 10 லாட் உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், ஒரு 10 லாட் போடுறீங்கன்னா ஒரு 7 லாட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றனால 10 லாட்ன்றேன். ஏன்னா எடுத்தோடனே 10 லாட் போட முடியாது, டைம் எடுக்கும் அதெல்லாம் போடுறதுக்கு. ஜஸ்ட் சொல்றேன், இப்போ நீங்க ஒரு லாட் போடுறீங்கன்னா 0.7 க்ளோஸ் பண்ணுங்க, ஒரு 0.3 வேணா ஓட விடுங்க. அந்த 0.3 கூட ஒரு 2 hour வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அதை வந்து ஃபுல்லா ஓன் பண்ணிட கூடாது லாஸ்ட் வரைக்கும். கிளியரா? இது ஓகே. அதுதான் இதே மாதிரி இதுக்கு மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவோம், பாடி டார்கெட் பண்ணிட்டு போயிடுவோம் ப்ரோ. ஈஸியா என்ன ரீச், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு 5 year போதும் ப்ரோ, தாராளமா போதும். நல்ல என்ட்ரி இதெல்லாம். நான் அதுக்கும் மேல எனக்கு இன்னும் 5 year வேணும்னா தானே தப்பு. தப்புன்னு சொல்ல வரல, ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்ணு வந்து காசை பார்க்கணும். காசுன்றது தான் உங்க ப்ராசஸோட ரிசல்ட். ஓகேங்களா? அப்ப நீங்க ப்ராசஸ் அகைன் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. அதை பத்தி யோசிக்கிட்டே கிடையாது யாரும். ஓகே, இது ஒரு என்ட்ரி, புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் முடிச்சிடலாம். இது வரைக்கும் கிளியர் ஆகும். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ கூட நீங்க பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுனா பெரிய விஷயம், பேக் டெஸ்ட் தான் உட்காந்து காமிக்கிறாங்க, எல்லாம் சொல்றவங்க சொல்லிடலாம். ஆனா நம்ம வந்து டிஸ்கார்ட்ல லைவ் கொடுக்குறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அப்டேட்ஸ்லாம் புரியுதுங்களா? எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துருந்தா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் சப்போர்ட் ஆகுது. இதுதான் என்ன மெயின் ஃபண்டமெண்டல் தான். நான் என்னோட வியூவை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது இந்த சாட் ஜிபிடி வேற என்ன சொல்றேன்னு அவங்ககிட்டயும் ஒரு அடி போய் கேட்பேன், கரெக்டா தப்பான்னு. அந்த வியூ ரெண்டுமே தான் ஷேர் பண்றேன், எல்லாமே தான். இங்கேயும் இருக்கும், இந்த குளோபல்லையும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க புரிஞ்சிடும். சரி, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சா பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல பாருங்க, அது யூடியூப்ல போட்டாச்சு. சரி, இங்க பாத்தீங்கன்னா 23 முடிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க இருந்து அவன் போனது டிபி எடுத்தாச்சு. அப்ப அகைன் வேற எதனா 4 hour 1 hour இருக்கான்னு போய் பார்க்கணும் நீங்க. சரிங்களா? இப்ப திருப்பி 4 hour போங்க. 23 முடிச்சிட்டேன், இப்போ 24 வரணும்ல ஃப்ரைடே. ஏன்னா இன்னமும் இந்த டார்கெட் நம்ம டார்கெட் ரீச் ஆகல ப்ரோ. இதை பாருங்க, 23 ஓகே. அங்க ஒரு வேலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா? ஜஸ்ட் லைட்டா உள்ள வந்து ஒரு 4 hour எடுத்துட்டான் ஐஓஎஃப்டி. இது எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் இன்னும் பயில் தான் இருக்கேன்னு தைரியமா இருப்பல்ல நானு. வந்து வெளியே போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 23 முடிஞ்ச பிறகு நீங்க இந்த கேண்டலோட வெளியே வந்துருவீங்க காலகாத்தாலோட. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேண்டில் தான் நம்ம உள்ள போவோம். அதான் நான் சொல்றேன், 3 கேண்டில் அவாய்ட் பண்றோம் ப்ரோ. இந்த கேண்டில் அவாய்டு, இந்த கேண்டில் அவாய்டு, இந்த கேண்டில் அவாய்டு ப்ரோ. 3 கேண்டில் அவாய்ட் பண்றோம். இங்கதான். சரிங்களா? அதுலயும் 1 hour விட்டுருவோம் ப்ரோ. 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நான் அரிசோனா டைம் சொல்லிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. நானே நிறைய கிளம்பிட்டேன் ப்ரோ, 2 டைம் 3 டைம் பார்த்து. சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, அவருக்கு 2.5 மணி நேரம் பின்னாடி முன்னாடி இருக்காரு அவரு. அது வேற நம்ம மெமரி பண்ணணும். ஏன்னா சொல்லி தரும் போது நீங்க பாத்துக்கோன்னு சொன்னா நல்லா இருக்காது ப்ரோ. இது சம்திங் ஏதோ ஏசியன்ல அடிச்சிருக்காங்க, தெரியுதா? அது எதுவும் பண்ண முடியாது. நமக்கு இதுதான் தேவை, லண்டன் தான் தேவை. சரி, நான் இதை மட்டும் டிராப் பண்றேன். நார்மலா ட்ரேட் பண்றது நியூயார்க் டைம் யூஸ் பண்ணுவோம். நியூயார்க்கும் இந்தியனும் கம்பைன் பண்ணி அது மனப்படம் ஆயிடுச்சு, நியூயார்க்கும் இந்தியனும். அது பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, அரிசோனா சிங்கப்பூர் மெமரி பண்ணிருப்பேன். அப்புறம் துபாய் நார்மலா மெமரி பண்ணுவேன், ஃபியூச்சர்ல அங்க போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால நார்மலாவே வந்து துபாய் டைம் வந்து மெமரி பண்ணிருப்பேன். துபாய் ஈஸி ப்ரோ, 1.5 மணி நேரம் தான் பின்னாடி இருப்பாங்க இந்தியாவை காட்டிலும். டக்குன்னு கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம் டைம் கேட்டா. டவுன்லோடா இருக்கிறது சொல்லிடலாம் ப்ரோ. உங்களுக்கு கூட அரிசோனா கூட எனக்கு ஈஸி தான் சொல்றது. 12.5 மணி நேரம் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு இங்க பகல்னா அப்படியே 12 மணி நேரம் மைனஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆட் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு வந்து 11:15. எனக்கு 11:15, உங்களுக்கு வந்து 10:48 ஆகும். கரெக்டா? அவ்வளவுதான்.
ஓகே, இங்க பாருங்க. இது எதுக்கு நான் மார்க் பண்ணேன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா தான் போறோம்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. நேத்து நீங்க எடுத்தது இந்த இடத்துல எடுத்தீங்க, இந்த பிபி எடுத்தீங்க, எடுத்து இந்த ஐ வச்சீங்க. அந்த ஐய தொடவே இல்லை. லைட்டா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த 4 ஹவர் எஃபிஜியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உடைச்சான். ஓகேங்களா? புரியுது. திருப்பி இங்க வந்து ஒரு 1 ஹவர் எஃபிஜி வச்சிட்டான் அந்த வேகத்துல. பெருசா வேணாம், வெறும் 1F அப்படின்னு போட்டுறேன். ஓகே. ஓகே, இது கிளியரா புரியுதுல்ல? 12 மணிக்கு இது தொடறான் ஓகே. ப்ரோ. இல்ல 12:30 மணிக்கு தான் ப்ரோ தொடறான். சரி, இப்ப இங்க என்ன பண்ணலாம் நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. எம்எஸ்எஸ் பார்க்கணும். வந்துட்டேன், நான் பார்க்க வேண்டிய வேலை எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸ்னா ஒரு ஐஏ டைம் பிடிஆர் இருக்கு. அந்த பிடிஆர்ல மார்க்கெட் வந்து ரீச் ஆன பிறகு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும். ஒன்னு இப்படி எடுப்பீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. ஒன்னு இப்படி பார்ப்பீங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து பிரேக்கரோட இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷம். பிரேக்கர் இருந்தா எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து என்ன இருக்குன்னு இங்கே பாருங்க. இங்க பிரேக்கர் தான் இருக்கு. இந்த ஹை, இங்க லோ வந்தது, திருப்பி ஹை போச்சு, திருப்பி லோ வந்து பிரேக்கர் தொட்டுட்டு தான் மேல போகுது. புரியுது ப்ரோ. ஓகேங்களா? சோ இங்க எது ப்ரோ பிரேக்கர்னா இந்த கேண்டில் தான் பிரேக்கர். ஓகே. ஹெல்த்தி கேண்டில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? புரியுது ப்ரோ. எம்எஸ்எஸ் இடத்துல தான் ப்ரோ பிபி இருக்கும். ஓகே. கரெக்டா இந்த ஹைல டிபி லோலயே வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கு, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, இங்க ஹெல்த்தியா இருக்கு. சரிங்களா? இங்க வேற ட்ரிகர் ஆகிற டைம் பார்க்கணும் ப்ரோ. நீங்க 6 மணிக்கு சார்ட்டை திறக்கும், அதாவது ட்ரிகர் ஆன டைம் பாத்தீங்கன்னா 4:30 அங்கேயே தான் இருக்கு. 6 மணில இருந்து 6:30 அங்கேயே தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னதை மட்டும் அங்க ஒரு இடத்துல கவனிச்சு பாருங்க. திருப்பியும் வந்து அந்த ரோ எல்லாம் எடுக்கிறானா, அவ்வளவுதான். ஓகே, பர்ஃபெக்ட் என்ட்ரி ப்ரோ. இது நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஒரு குட் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ண அவசியம் இல்லை ப்ரோ, அங்கேயே ஸ்டே ஆகுதுன்னா. ஓகே. நான் என்ன சொல்றேன்ல, 10 வாட்டி எடுங்க, எடுத்து 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 பழகுங்க. புரியுது ப்ரோ. ஃபியூ ட்ரேட்ஸ் தான் ப்ரோ அந்த பெயின்ன்றதை ஃபீல் பண்ணுவீங்க, நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலாம் பழகிடும் ப்ரோ. புரியுது. எங்கேயோ போயிட்டு ஒரு 20 வயசுல இருந்து வேலையை ஆரம்பிச்சு 60 வயசு வரை வேலையை செய்யறோம். நம்ம காரணம் பாத்துக்க மாட்டோமா? இங்க எவ்வளவு பாருங்க, இதான் நம்மளுடைய 4 ஹவர் எஃபிஜியோட டிபி. இது கரெக்டுங்களா? இந்த மாதிரி நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு தூரம் போயிட்டு எனக்கு தொடரணும்னு உட்கார மாட்டேன். ஏன்னா நான் பார்க்கத்தே பிரீமியம் வந்து பாத்துருக்கிற செல்லு 905 பாயிண்ட் போய்க்குது. சரிங்களா? இது வந்து எவ்வளவு 924 20 தானே, பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க எஸ்எல் பாத்துக்கோங்க, வெறும் 135. உங்க நியர்லி 6.86 ஃபுல்லா போனா. எனக்கு செஷன் படி தான் நான் பார்ப்பேன். செஷன் படி பாருங்களேன். எனக்கு வந்து நான் இங்க என்ட்ரி போறேன்னு வச்சுக்கோங்க, 6:30 கரெக்டா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 6:30 இருந்து இங்க போறது 10:30 ஆகுது ப்ரோ. ஓகே, போதும். 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. கிட்ட போதும் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லல. ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதோ திருப்பி வந்து போவோம். இந்த அளவுக்கு மனசு தாங்கணும், அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாட் போட்டீங்கன்னா 905 ஓடின்னு இருக்கும். 905ல இருந்து உங்களுக்கு வந்து 142 காமிக்கும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் போதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா, அதுதான் நான் சொன்னேன்னா ஒரு 6.86 உங்ககிட்ட போதா, அக்யூரேட்டா நான் சொல்றேன் பாருங்க. இங்க எவனாலையும் க்ளோஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. வாய் நான் வர சொல்லலாம் முடியாது. 6.7 6 கூட சொல்லுவான். நான் தான் சொல்றேன் 5. நான் வெயிட் பண்ணி பாத்துட்டேன்பா அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இங்க வரும்போது நீங்க க்ளோஸ் பண்ணி விடணும். ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, எங்க ஒரு 10 மணில இருந்து 1 மணி நேரம் யோசிங்கன்னா கூட ஒரு 5 யாராவது கிடைக்கும். சரிங்களா? யோசிக்கணும். 6.7ல இருந்து 6.7 தான் நம்ம எவ்வளவு இருந்தது? நீங்க 675. இப்போ 5 யாருன்னா அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து 905. 905 யாரும் புக் பண்ண முடியாது. ஒரு 800 புக் பண்ணிட்டு போனவே புக் பண்ணீங்கன்னா ஒரு வந்துட்டு இருக்கும் 5 யாரு. சரிங்களா? ஒரு 10 லாட் போடுறீங்களா, 7 லாட் புக் பண்ணிக்கோங்க. 3 லாட் வேணா ஓட விடுங்க. அந்த ஓட விட்ட லாட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, சரிங்களா? அது கூட இங்க ஏதோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சது 1 ஹவர் எஃபிஜி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இனிமே தானே பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ற தப்பு. ஓகே, இங்க வந்து நமக்கு ஒரு 5 hour, ஜஸ்ட் ஒரு 5 hour. நான் சொன்ன மாசத்துல உங்களுக்கு நல்ல அழகான ட்ரேடு 5 மினிட்லாம் போகாம
1 hour 4 hour வந்து 15 மினிட் கன்வெர்ட் பண்ண ட்ரேடே அட்லீஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 ட்ரேட் ஆகுது 5 hour 4 hourன்ற மாதிரி கிடைச்சிடும். போதும் அதுவே உங்களுக்கு நல்லா சஸ்டைன் பண்ணலாம் லைஃப்ல. ஓகே. ஏன்னா நான் இங்க உங்களுக்கு 1 மினிட் 5 மினிட் எதுவுமே போன 5 மினிட்டே போல கரெக்டா. புரியுது. எல்லாமே 15 மினிட்ஸ்ல. அவ்வளவுதான். ஓகே. 15 பண்ணிட்டான் ப்ரோ. நான் இதெல்லாத்தையும் எடுத்துறேன். ஓகே. சரிங்களா? இது கிளியர் தானே, எடுத்துடலாங்களே. இதை எடுத்துருங்க ப்ரோ, கிளியர். இப்போ இந்த டேட் பாத்துக்கோங்க. இது 24th Jan. ஃப்ரைடே முடிஞ்சு. சரி அகைன் 4 hour போங்க. மண்டே வா. ஆமா ப்ரோ. ஸ்டில் அந்த டிபி ரீச் ஆகல. இந்த இடம் நம்ம பார்த்தது 24th Jan. மண்டே வரும்போதே நல்லா உள்ள வந்து அந்த எஃபிஜரா இல்லாம ஓபியை தொட்டான். சரி இப்ப இதை பாத்துக்கோங்க. ஓகே. இங்க வந்து 1 hour போயிடலாம். ஓகே ப்ரோ. இது இல்ல, இதோ இருக்கு. இதுதான் ப்ரோ உங்களுக்கு 4 hour ஓபி இல்ல 1 hourல இங்க ஓபி எதோனாலும் மார்க் பண்ணிக்கோங்க, அது ஓகே தான். ஓகே. அது 4 hour and 1 hour ஓபி கிளியருங்களா? ஓகே தான் ப்ரோ. டைம் கரெக்டா உங்க லண்டன் செஷன் தான். ஓகே. 15 வந்துருக்கு. இங்க என்ன ப்ரோ என்ட்ரி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ இதுல. ப்ரோ நல்லா பாருங்க. இது இருக்கு பாருங்க. ப்ரோ. எம்எஸ்எஸ் புரியுது ப்ரோ. எம்எஸ் இருக்கு ப்ரோ. எம்எஸ்எஸ் வித் இங்க எஃப்இஜி இருக்கா, பிபி இருக்கா, என்ன இருக்கு? எஃப்இஜி இருக்கா? இங்க எஃப்இஜி எதனா இருக்கா? எஃப்இஜி இல்ல ப்ரோ. எஃப்இஜி இல்ல. மார்க்கெட் அப்படியே மேல போயிடுச்சா? ஆமா ப்ரோ. எஃப்இஜி ஓபி இல்ல மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன ப்ரோ? நம்ம எம்எஸ் இது பிரேக்கர் தான் பார்க்கணும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இங்க தானே ஹை. ஆமா ப்ரோ, பிரேக்கர். ஓவராலா எல்லா ஹையுமே பிரேக் ஆகுது. ஆமா ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. இந்த கேண்டில் போயிட்டு எல்லாத்தையும் தூக்கியாச்சு. கேண்டிலும் க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்தது உள்ள வருது. இதான் பிரேக். ஓகே. புரியுது ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி அட்டன் பண்றீங்க. தப்பா சொன்னாலோ நீங்க 100 வாட்டி கூட தப்பா சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பேச பேச பழக தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். இந்த வீடியோ போட்டு பாருங்க. ஓகே ப்ரோ. நான் இன்னும் 2 கிளாஸ் கூட இது மாதிரி எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் டைம் மூவ் ஆன் ஆக முடியுமே. இது புரியாம மூவ் ஆன் ஆக முடியாது. ஓகே. அடுத்தது கரெக்டா என்ட்ரி பிளேஸ் 2:15 உங்க டைம் படி 12 o'clock to 3 இல்ல 3:30 வரையும் பண்ணலாம், நீங்க தப்பு இல்ல. ஓகே. 596 long entry. SL low TP இந்த ஹை. ஓகேங்களா? அதான் உங்களுக்கு 4 ரெஃப்யூஜினா அது ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. ஹிட்டான டைம் பார்த்தீங்கன்னா 3:15 தாராளமா ஓகே தான். 3.2 hour 134 ரிஸ்க் 437 ப்ராஃபிட். அது ரேஷியோல சொன்னா 3.2. நம்ம ஓல்ட் நம்பரா 3ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 4 hour 1 hour ஓபிலாம் பார்த்து தான் என்ட்ரி எடுக்கிறோம், பார்க்காம என்ட்ரி எடுக்கல. எல்லாமே பார்த்து ப்ரீமியமா டிஸ்கவுண்ட் பார்க்கறதோட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லோ இந்த ஹை உள்ள வந்து தான் போயிடும். கிளியரா ப்ரோ? இது ஓகே தான் ப்ரோ. அதான் ப்ரோ, இது வரைக்கும் போதும். நீங்க இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு ப்ரோ. இது ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க நம்ம சொல்லுங்க.
இன்னைக்கு நீங்க ஃபுல்லா பண்ணி பொறுமை பொறுமை பண்ணுனா தான் கரெக்ட்டா புரிஞ்சுதுன்ற. அவ்வளவுதான். இப்போ நம்ம 4 ஹவர் எடுத்தோமா, நம்ம உங்களுக்கு பார்த்ததே பிராக்டிஸ் கம்மி பண்ண தான். இந்த இடத்துல ம். இருந்து 14th இருந்து நம்ம இப்போ பார்த்தா ம். 27th 2 வீக்ஸ் தான் பார்த்தோம். அவ்வளவுதான். நான் வந்து பெரிய எக்ஸ்பான்ஷனை பார்த்தேன். அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போறத கண்டுபிடிச்சேன். அந்த ம். ரீட்ரேஸ்மெண்ட் போறதுன்றது எனக்கு கவுண்டர் ட்ரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் 4 அதுவுமே ஹவர்ல வந்து எல்லாத்தையும் 4 ஹவர் ம். 1 ஹவர் கம்பைன் ஆகி போகுதா, அதுலயும் நான் ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே. என்ட்ரிஸ் வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமா ப்ரோ. தேவையில்ல அந்த என்ட்ரிஸ்லாம் கணக்கு எடுத்து ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஓன் ஃபண்ட் இருந்தா போடுவோமா, ப்ராஃபிட் ஃபண்ட்ல சொல்லிடுறோம் அசால்ட்டா எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிட்டு ஓன் ஃபண்ட் இருந்தா பார்த்து எடுப்போம்ல. அது போலதான் ஆமா ப்ரோ. யோசிக்கணும் எல்லா ஃபண்டையும். சரிங்களா? ஓகே. ஸோ இதே தான். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வந்தீங்கன்னா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 4 எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்றேன். ஒரு 20 ஓகே ப்ரோ. மினிட்ஸ்ல நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் ம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் எவ்வளவு ஓகே. நேரம் போச்சு? போயிருக்கு, ஒரு 1.25 மணி நேரம் போயிருக்கு. இது உங்களுக்கு கிளியரா ப்ரோ? ஓகே. இது கிளியர் தான் ப்ரோ. சரிங்க ப்ரோ, அது ரெக்கார்டிங் க்ளோஸ் பார்த்துட்டு பண்ணிட்டுங்களா? ம். க்ளோஸ் பண்ணிடுறேன்.